மனத்தால் நீளம் நிறைந்த மணிகண்டத்து ஈசனடியார் பெருமையின எல்லா உயிரும் துறையெடுத்து தேசமுய திருத்தொண்ட தொகுமுன் பணித்த திருவாளன் வாசமலர்மன் கழல் வணங்க வந்த பிறப்பை வணங்குவாம். தூக்கு சீர் திருத்தொண்ட தொகைவிரி வாக்கினால் சொல்ல வல்ல பிரான் எங்கள் வாக்கிய பயனாம் பதிக்குன்றைவால் செக்கிழாரடி சென்னி இருத்துவாம். எல்லாம் வல்ல பெருமான் அருள்தரும் பன்னார் மொழிய மன்னர் திரு நாவுடையாருடைய திருவடிகளை வணங்கி அருள்தரும் அன்னபூரணி தாயார் கைலாசநாத பெருமானுடைய திருவடி தாமர்களை மனமொழி மைகளாலை வணங்கி என் பெருமக்கள் நாயன்மாருடைய பொன்னார் திருவடி தாமர்களை மனம் மொழி மைகளாலை வணங்கி குறையாசிரி சிவக்கணியாவுடைய திருவடியில் நேரம் இணைந்து அடியாருடைய திருவடி தாமர்களை எல்லாம் மனம் மொழி மைகளாலே வணங்கி அமைகின்றேன். அன்பார்ந்த சிவனை சொல்லவில்லை. சென்ற வகுப்பிலே நம்முடைய தொண்ட புராணத்திலே அப்பர் சாமிகள் தொண்டை நாட்டினுடைய திருத்தல யாத்திரை சென்று கொண்டிருக்கிறத சிந்திச்சுட்ருக்கிறோம். அதிலே அப்பர் சாமிகள் திருவண்ணாமலை வழிபாடு செய்த பாங்கினை சென்ற வகுப்பில் திருவருள் கூட்டுவிக்க மிக நல்லா அருமையாக சிந்தித்தோம். ஏன்னா அவருக்கு ஏற்பட்டாங்க அனுபவம், முக்தி நிலைக்கு மேலான ஒரு அனுபவத்தை அவருக்கு அங்கே கிடைக்குது. பெருமாள் திருவருளால் தங்கு பிறப்பே வீட்டினுக்கு மேலாம் பெருமை சாதித்தார். அதுதான் வரணும். அடியார்களுக்கு ஒரு கோயிலுக்கு போய் வழிபாடு செஞ்சால் நமக்கு என்ன அனுபவம் வரணும் அப்படிங்கிறத அங்கே சேக்கிழார் பெருமான் நமக்கு பதிவு செஞ்சு காட்டணும். அந்த அனுபவம் வந்ததுன்னா நாம் நல்ல வழிபாடு செஞ்சோன்னு அர்த்தம். நம்ம மனம் முருகி வழிபாடு செய்கிற பொழுது தான் அந்த அனுபவம் கிடைக்கும். என்னென்னு தெரில, அங்கே போய் வழிபாடு செஞ்சது அவ்வளோ ஆனந்தமாக இருந்ததுன்னு சொல்கிறோம் இல்லையா? அந்த ஆனந்தம் எல்லா பக்கம் கிடைக்காது, ஏதோ ஒரு பக்கம்தான் கிடைக்கும். அது அப்பர் சாமிகளுக்கு அங்கே கிடைச்சிருக்கு. அண்ணாமலை மேல் அணிமணியை ஆறா அன்பின் அடியவர்தம் கண்ணாரமுதை, அடியவர்தம் கண்ணாரமுதை, அடியார்களுக்கு கண்ணார் அமுதம் போன்றவன் பெருமான். அண்ணாமலை பெருமான் எப்படின்னா அடியார்களுக்கு கண்ணார் அமுது போன்றவன் என்று சொல்லி சொன்னார். அப்படி விண்ணோரை காக்க கடலில் வந்தெழுந்த உண்ணா நஞ்சம் உண்டானை, தேவர்களையெல்லாம் காப்பதற்காக பெருமான் என்ன செஞ்சானா, கடலில் பொங்கி வந்த நஞ்சை உண்ட பெருமான் நம்முடைய பெருமான். பொங்கி வந்த நஞ்சை உண்ட தெய்வம் வேறு உண்டோ என்று சொல்லி அப்பர் சாமிகள் கேட்பார். இது மாதிரி வேறு யாராலையும் முடியாது இல்லைங்களா? அழகால விடத்தை உண்டு தேவர்களை எல்லாம் காத்த ஒரு பெருமான் நம்முடைய பெருமான் என்று சொல்லி அப்படிப்பட்ட பெருமானை கும்பிட்டு உருகும் சிந்தையுடன் பன்னார் பதிக தமிழ் பாடி பணிந்து பரப்பி பணி செய்தார் என்று சொல்லி பதிகம் பாடி அப்படியே உருகி பதிகம் பாடி அதே மாதிரி பணியும் செய்திருக்கிறார் நம்முடைய அப்பர் சாமிகள். இடம் அருமையான ஒரு இடம். அதாவது தொண்டர் தொழும்புக்கு எதிர் நிற்கும் என்று சொல்லி போன பாட்டில் சொன்னார். தொண்டர் தொழும்புக்கு எதிர் நிற்கும்னா அடியார்களுடைய அடிமைக்கே பெருமான் எப்பொழுதும் குலைந்து நிற்பார் என்று சொல்லி சொன்னார். அப்படிப்பட்ட பெருமானை அடியவர் அமுதை, அடியவர் தம்முடைய கண்களால் முகந்து நிறைய உண்ணும் அமுது போடுபவர் என்று சொல்லியெல்லாம் கண்ணார் அமுதுமாய் நின்றான் கடல் வாடி பெண்ணே இப்பூமுணல் பாய்ந்து ஆடையலோர் எம்பாவன். திருவெம்பாவையிலே இதே சொற்றொடர் அப்படியே அங்கே நம்ம பார்க்கிறோம். ஏன்னா மணிவாசக பெருமான இந்த சொற்றொடர் அப்படியே அங்கே போடுறார். ஏன்னா திருவெம்பாவை பாடியது எங்கே? அண்ணாமலையில். அது நம்ம மனசில் வச்சுக்கணும். நம்ம அண்ணாமலையில் திருவெம்பாவை பாடியது. அதற்கு பிறகு பல நூறு ஆண்டுகளுக்கு பிறகு நம்முடைய குன்றத்தூர் கோமகனார் பாடியது இந்த நான் ஞான பணுவல். அதனால் அந்த சொற்றொடர் அப்படியே வருதாங்க. பார்த்தால் சாகு போக்கும் அமுதம் என்பது கண்ணார் அமுது என்றதன் குறிப்பு. அதாவது உண்மையான அமிர்தத்தை சாப்பிட்டா தான் மரணம் போகும். ஆனால் இந்த அமுதம் எப்படின்னா கண்ணால் பார்த்தாவே மரணத்தை போகுமா பாருங்க. உண்மையான அமுதம் இருக்குது பாருங்க. தேவர்கள் எல்லாம் அந்த அமுதத்தை உண்டு நீண்ட நாள் சாவாத இருக்கிறாங்க. அது உண்டாதான் மரணம் தவிர்க்கும். ஆனால் இந்த அமுது அப்படி அல்ல. யாரு? அண்ணாமலை பெருமான் என்று சொல்லக்கூடிய அமுது கண்ணால் பார்த்தாவே நமக்கு மரணம் போயிடும். அதான் சொல்றாரு முக்தி. அந்த மாதிரி ஒரு அமுது தான் கண்ணார் அமுது அப்படிங்கன்னா, அமுது அப்படிங்கிறது மரணத்தை போக்கக்கூடியது. மரணத்தை போக்கக்கூடியதுன்னு என்னன்னா பிறப்பை கொடுக்காது, பிறப்பை நீக்கக்கூடியது. இந்த அமுது அப்படின்னா கண்ணால் பார்த்தாவே நமக்கு பிறப்பு நீங்கிரும் என்று சொல்லி சொல்றார். நம்ம அன்புமிக்க அடிமைத்திறம் உள்ள போதே இவ்வாறு பயனாகும் என்பார் ஆறா அன்பின் என்று சொல்லி, அதாவது உடம்போடு உணர்த்தி ஓதினார் என்று சொல்லி சொல்றார். அப்படி சென்ற வகுப்புல நம்ம பார்த்தோம். அது நமக்கு லிங்க புராண குறுந்தொகையை நம்ம அதில் சிந்திச்சிருக்கோம் சரிங்களா? அடுத்த திருப்பம் பனியார் வேணி சிவபெருமான் வாதம் போற்றி பணி செய்யும் நாள் மணியார் கண்டத்து எம்பெருமான் மண்மேல் மகிழும் இடமெங்கும் தனியா காதலுடன் சென்று வணங்கி தக்க பணி செய்வார்
அணியார் தொண்டை திருநாட்டில் அருளால் அனைவார் ஆயினார். தொண்டை நாட்டுக்கு வந்துட்டார். அப்போ திருவண்ணாமலை எல்லாம் வந்து நடுநாட்டுக்கும் தொண்டை நாட்டுக்கும் இடையில இருக்கக்கூடிய பகுதி. திருவண்ணாமலைக்கு அந்த பக்கம் போனால் தொண்டை நாட்டுக்கு உள்ள வந்துட்டார். இப்போ தொண்டை நாட்டு யாத்திரை அப்படிங்கிறது ஒரு வகையால் வந்து தொண்டை நாட்டு யாத்திரைன்னு சொன்னாலும் கூட கைலாய யாத்திரையும் இதுதான், அப்பர் சாமிகளுடைய கைலை யாத்திரையும் இதுதான். மீண்டும் வந்து அவருக்கு வர்றதில்லை, அப்படியே நேரம் எங்கே போறாரு, கைலாயம் போறாரு. கைலை யாத்திரையே வந்து அப்பர் சாமிகளுக்கு எதுன்னா இந்த யாத்திரை தான் கைலை யாத்திரை. அதான் அப்படி சொல்றார். அப்படி தொண்டை திருநாட்டில் அருளால் அனைவார் ஆயினார் என்று சொல்லி சொல்றாரு. அதாவது பாம்புகளை அணிந்த சடையுடைய பனியார்னா பனின்னா பாம்புன்னு அர்த்தங்க. அப்படி பாம்புகளை அணிந்த சடையினையுடைய செருமானுடைய பாதங்களை போற்றி திருப்பணிகள் செய்திருக்கும் நாளில் அங்க பெருமானுக்கு பணி செய்து கொண்டிருக்கிறார், உழவார பணியெல்லாம் செய்து கொண்டிருக்கிறார். அப்படி திருநீலகண்டராகிய இறைவர் இப்பூவுலகில் மகிழ்ந்து எழுந்தருளி இருக்கும் தலங்கள் எங்கும் தனியாத காதலுடனே சென்று வணங்கி ஏற்ற திருப்பணிகளை செய்வாராகிய நாயனார். பெருமான் எங்கெல்லாம் இருக்கிறாரோ அங்கெல்லாம் சென்று வழிபாடு செய்து கொண்டு பெருமான் திருவடிகளை வணங்கி கொண்டு பெருமானை அப்படி வாழ்த்தி பாடி நம்முடைய அப்பர் சாமிகள் வழிபாடு செய்து கொண்டு செல்லுகின்றார். அழகிய தொண்டை நாட்டில் திருமருள் செலுத்த அனைவாராகி அணியார் தொண்டை திருநாட்டில் அணியார் தொண்டை நாடு. அணியார்னா அழகிய தொண்டை நாட்டிலே எப்படி போய் சேர்ந்தார் அப்பர் சாமிகள்? அருளால் அணைந்தார் என்று சொல்லி, அப்படின்னா பெருமாளுடைய திருவருளால அங்கு சென்று சேர்ந்தார் என்று சொல்லி நமக்கு சொல்றார். பனியார் என்று, பனி என்று சொன்னா பாம்பை அணிந்த பெருமான் என்று சொல்லி, அப்புறம் பனி செய்யும் பனியார் வேணி சிவனும் பாதம் போற்றி, ரெண்டும் பனி தான், இதுவும் பனி அது பனினா முதல்ல சொன்ன பனியார் அப்படிங்கிறது பாம்பை அணிந்த பெருமான் அர்த்தம். இந்த அடுத்து சொல்ல பணி செய்யும் நாள் அப்படின்னா திருப்பணிகள் செய்யக்கூடிய நாள் என்று சொல்லி திருப்பணிகள் நம்ம பணி செய்யும் நாள். திருவண்ணாமலையில் நாயனார் பல நாள் தங்கி பணிகள் செய்து எழுந்தருளி இருந்தனர் என்று சொல்லி சொல்றார். ஆமா, ரொம்ப முக்கியம். திருப்பணி அப்படிங்கிறது இறைவனுக்கு செய்யறதும் திருப்பணி தான், அடியாருக்கு செய்யக்கூடியதும் திருப்பணி தான். இது அடியாருக்கு செய்யக்கூடிய திருப்பணிங்கிறது எரிபத்த நாயனார் புராணத்தில் வருது. எரிபத்த நாயனார்ல பார்த்தீங்கன்னா அதாவது சொல்றாரு அங்க கடைசியா சரித நிறைவுல சேக்கடா பெருமான் சொல்வார். இது பாட்டு திருப்பணி நோக்கி சென்றார் அப்படின்னு பாரு. ஆமா, நல்ல இடம் இது, அடிக்கடி சொல்லிட்டு இருக்கிறாங்க. தம்பிரான் மணி பணிமேற்கொண்டு சிவகாமியாரும் சார எம்பிரான் நண்பரான எரிபத்தர் தாமம் என்ன அம்பலம் நிறைந்தார்தொண்டர் அறிவதற்கரியார் என்று செம்பியன் பெருமையுன்னி திருப்பணி நோக்கி சென்றார் அப்படின்னு. அதாவது புகழ்ச்சோழருடைய பெருமையை நான் நினைச்சு, ஏன்னா அவர் புகழ்ச்சோழருடைய உருவம் தான் அரச உருவம், உள்ளுக்குள்ள இருந்ததை விட அடியார் என்ற பண்பே இருந்தது என்று சொல்லி சேகோனிய உரையில் எழுதுவார். அந்த உருவம் தான் அரசன் அப்படிங்கிற உருவமா, உள்ளுக்குள்ள இருந்தது பூரா பண்புகள் எல்லாம் எப்படின்னா அடியாருடைய பண்பே இருந்தது என்று சொல்லி எழுதுவார். தம்பிரான் பணிமேற்கொண்டு சிவகாமியாரும் சாரன் எவ்விரான அன்பரான எரிபத்தர் தாமம் என்ன அம்பலம் நிறைந்தார் தொண்டர் அறிவதற்கரியார் என்று அப்படின்னார். அம்பலம் நிறைந்தார் தொண்டர் யாரு? புகழ்ச்சோருடைய பெருமையை நினைச்சு பார்க்கிறாரு. யாரு? எரிபத்தர். புகழ்ச்சோருடைய பெருமையை நினைச்சு பார்த்து அப்படியே அதிசயப்பட்டாராம். ஒரு அரசர் இப்படி இருக்கிறாரா, அடியார்கள் மேல இவ்வளவு அன்பு வைத்திருக்கிறாரா என்று சொல்லி செம்பியன் பெருமையுன்னி, செம்பியன்னா சோழன், செம்பியன் பெருமையுன்னி திருப்பணி நோக்கி சென்றார் என்று சொல்லி சொல்வார். இன்னைக்கு ஒரு அமைச்சருடைய குரு பூஜை இல்லைங்களா, குலச்சரி நாயனாருடைய குரு பூஜை இன்னைக்கு. செம்பியன் அதாவது தென்னவன் அமைச்சர் குலச்சரி நாயனார் குரு பூஜை. குலச்சரி நாயனார் எப்படி பணி செய்தார் அப்படிங்கிறது சேக்கடா பெருமான் சொல்றார் பாருங்க. அழகு, ரொம்ப அழகுங்க. அதாவது திண்மை வைப்பினால் திருத்தொண்டில் வராதவர் அப்படின்னார். அப்படின்னா திருத்தொண்டிலிருந்து கொஞ்சம் கூட நீங்க மாட்டாராம். அதுக்கு என்ன காரணங்கிறது அடுத்த பாட்டில் சொல்றாருங்க. காரணம் கண்ணுதல் பெருமானாருக்கு அன்பரியான பெரில் அப்படின்பார். அதான் ரொம்ப முக்கியம். யாரால் ஒரு தொண்டு வந்து தொடர்ந்து செய்ய முடியும்னா யாரால செய்ய முடியும் அப்படின்னா சிவபெருமானுக்கு அடியாரா இருந்தால் மட்டும்தான் செய்ய முடியும், இல்லைன்னா வேற யாராலையும் செய்ய முடியாது. அவங்க தான் அந்த திருக்கூட்ட சிறுபுல சொன்ன கேடும் ஆக்கமும் கெட்ட திருவினார் அப்படிங்கிறது அவங்கனாலதான் முடியுங்க. எந்த சூழல்லையும் தொண்டு தவறாது செய்யறது அப்படிங்கிறது பெரியவங்கனாலதான் முடியுங்க. நாயன்மார்கள் தான் அது உதாரணம் சொல்ல முடியும்.
அப்படிதான் சொல்றார். திண்மை வைப்பினால் திருத்தொண்டில் வளாதவர். அவர் எப்படி இருந்தாலும் திருத்தொண்டு செய்து கொண்டே இருப்பாராம் குலச்சிறை நாயனார். காரணம் சொல்றார். காரணம் கண்ணுதல் பெருமானாருக்கு அன்பர் என பெறில் அப்படின்னு. சிவபெருமானுக்கு அன்பர். இயற்பகை நாயனார் மனத்தில் வரும் அந்த மாதிரி. அதாவது ஒருத்தர் தானே அவர் ஒரு ஊரை அத்தனை பேர்த்தையும் வெட்டி வீழ்த்துறாரு அப்படின்னா அது சாத்தியப்படுமா அப்படின்னா அதுக்கு பதில் சொல்றாரு சேக்கிழார் பெருமான். சிவன்கலல் புனைந்த வீரர் அப்படின்னு சொல்லி சொன்னார். சிவன்கலல் புனைந்த அவருடைய பெருமானுடைய திருவடி அவர் தலைமையில இருக்கு. அதனால அவரால் செய்ய முடியும், இல்லைன்னா செய்ய முடியாது. அதான் மதியணிந்தார் திருத்தொண்டு வாய்த்த வழி வலிமையினால் எதிரிவருக்கு இவ்வுலகில் இல்லை என எடுத்துரைத்தார். சிறுத்தொண்ட நாயனுடைய குணத்தில் வாதாபி சென்று போர் செய்து வெற்றியோடு திரும்புகின்ற பொழுது எல்லாரும் அதிசயப்பட்டு கேட்குறாங்க, இவரால் மட்டும் எப்படி சென்ற இடங்கள் எல்லாம் போரில் வெற்றி பெற முடியுது அப்படின்னா அதுக்கு சொல்றாங்க. இருந்த அமைச்சர்கள் எல்லாம் சொல்றாங்க, மதியணிந்தார் திருத்தொண்டு வாய்த்த வழி வலிமையினார். அவர் வேற ஒன்றும் இல்லை, பெருமானுக்கு தொண்டு செய்யக்கூடியவர், பெருமானுடைய அடியவர். அதனால அவர் எதிர்த்து போர் செய்யறது இந்த உலகத்துல ஆள் இல்லை அப்படின்னு சொல்லி. அப்ப இறைவனுடைய திருவருள் பெற்ற அடியார்கள் எந்த சூழ்நிலையிலையும் அவர்கள் தொண்டு செய்வார்கள் அப்படிங்கிறது நமக்கு அங்க பார்க்கலாம். குலச்சிறை நாயனார் பத்தி ரொம்ப நம்ம அதாவதுங்க ஞானசம்பந்த பிள்ளையார் மதுரையம்பதி செல்லுகின்ற பொழுது அந்த ஓசை தான் கேட்குது. அவர் வந்துட்டார் அப்படின்னு அந்த தாளங்களுடைய ஓசை கேட்குது, சின்னங்களுடைய ஓசை கேட்குது. அது எப்படி அவருக்கு கேட்டதுங்கிறத சேக்கிழார் பெருமான் சொல்றாரு. பரசமய கோடரி வந்தான்னு கேட்டுச்சான். அந்த ஓசை மட்டும் அவருக்கு எப்படி காதில் விழுந்துதான். நமக்கு பரசமய கோடரி வந்தான்னு காதுக்குள்ள யாராவது சொன்னா கூட வேற எங்கேயாச்சும் நமக்கு ஞாபகம் நினைவு இருக்கு, அது மனசுக்குள்ள வராது. சின்னங்களுடைய ஓசை தான் கேட்குது. பரசமய கோடரி வந்தான்னு அவர் காதில் விழுந்துதான், அப்படியே விழுந்தாராம். அப்பவே எங்கேயோ அந்த சத்தம் கேட்டுருக்கிறது, பிள்ளையார் வந்துட்டு இருக்கிறார் அப்படின்னு சொல்லி அந்த சத்தம் கேட்ட உடனே நிலமுறம் பணிந்து வீழ்கிறார் குலச்சிறை நாயனார். நீண்ட நேரம் அப்படியே விழுந்து கிடக்கிறார். மீண்டும் எழுந்து மீண்டும் பிள்ளையார் வருகின்ற பொழுது அப்படியே நிலமுறம் வீழ்ந்து கிடக்கக்கூடிய குலச்சிறையாரை பார்த்து எல்லாரும் சொல்றாங்க, தென்னவன் அமைச்சர் குலச்சிறையார் அப்படின்னு சொன்னோன்னே பிள்ளையார் அப்படியே அவர் கையில எடுத்து நிறுத்தினார் என்று சொல்லி சேக்கிழார் பெருமான் நமக்கு புராணத்தில் சொல்வார். அவர் எப்படி பணி செய்தார் அப்படின்னா கணங்களாய் வரினும் தமியராய் வரினும் அப்படின்னா, திருக்கூட்டமா வந்தா மட்டும் பணி செய்யறதில்ல, தனி ஒருவராக வந்தாலும் அவர் அடியார்களுக்கு வேண்டியதெல்லாம் கொடுத்து அன்னம்பாளிப்பு செய்து அவரை அடியார்களை நல்ல ஒரு பணி செய்து கொண்டிருந்தவர் நம்முடைய குலச்சிறை நாயனார். குறியில் 4 உளத்தவராயினும் நெறியல் அக்குலம் நீங்கினராயினும் அறிவில் சங்கரருக்கு அன்பர் எனப்பெறில் செறிவுற பணிந்தேத்திய செய்கையார் அப்படின்னா தொண்டை எப்படி செய்யணுங்கிறது அங்க சொல்றாரு பாரு. குறியில் 4 குலத்தவராயினும், எந்த குலத்தை சார்ந்தவங்க இருந்தாலும் அதை பத்தி நமக்கு கவலை இல்லை. அதே மாதிரி குல ஒழுக்கத்துல நீங்கியவர்களாக இருந்தாலும் சரி, ஒரு குலத்துக்கு ஒரு ஒழுக்கம் இருக்கு இல்லைங்களா, அந்த ஒழுக்கம் இல்லாம இருந்தாலும் சரி அதை பத்தி நமக்கு கவலை இல்லை. அவங்க எப்படி இருக்கணும், அடியார் அவங்களுடைய சிந்தையில சிவபெருமானை சிவபெருமானுடைய அடியாராக இருக்கணும் அப்படிங்கிறது தான். பெருமானை தன்னுடைய சிந்தையில வச்சிருக்கணும் அப்படிங்கிறது தான் அவர் கை கொண்டு ஒழுகிய ஒரு தொண்டினுடைய ஒரு உரைப்பு என்று சொல்லி அந்த சரியத்தில் சொல்ற 11 திருப்பாடல்களாக இருந்தாலும் கூட, அதாவது மங்கையர்க்கரசியாருடைய அந்த எண்ணத்தை நிறைவேற்றிய பெருமை யாருக்கு உண்டுன்னா குலச்சிறை நாயனாருக்கு உண்டு. அம்மா நம்ம பாண்டி நாட்டுல அந்த சைவ பயிர் வளர்த்ததற்கு ஒரு பெரும் காரணமாக இருந்தவர் நம்முடைய குலச்சிறை நாயனார் தான். 2 பேரும் சேர்ந்துதான் அந்த தொண்டை செய்தார்கள் அப்படின்னு தான் சொல்ல முடியும். அம்மாவுடைய எண்ணத்தை அப்படியே நிறைவேற்றிய பெருமை குலச்சிறை நாயனாருக்கு உண்டுங்க. அது மட்டுமல்ல, 8000 சமணர்களை கடுவில் ஏற்றிய ஒரு பெருமை அவருக்கு தான் உண்டு. ஆமா, அரசனுடைய ஒரு உத்தரவு அதை நிறைவேற்றி காட்டிய பெருமை அமைச்சருக்கு தான் உண்டு. 8000 சமணர்களை கடுவில் ஏற்றியதும் குலச்சிறை நாயனார் தான். அதெல்லாம் அவருடைய பெருமை. சைவத்தை நிந்தனை செய்தவர்கள் அவங்க எல்லாம், அதனால அவர்களுக்கு தக்க தண்டனை கொடுப்பது அப்படிங்கிறது தான் நியதி. அதனால ஏன்னா எதுக்கு 8000 சமணர்களை கடுவில் ஏற்றணுமா அப்படி ஒரு கேள்வி வரக்கூடாது. ஏன் வரக்கூடாது அப்படின்னா, சைவர்கள் தங்கியிருந்த அடியார் பெருமக்கள் தங்கியிருந்த மடத்துக்கு தீ வைத்த பாவிகள் அவங்க எல்லாம். அதனால அந்த தண்டனை அவர்களை அனுபவித்தே ஆகணும். ஆமா, அதாவது சிவ குற்றம் நடந்ததுனால அவர்கள் தண்டிக்கப்பட்டார்கள் அப்படிங்கிறது தான் உண்மை. இன்னொன்று, யாரும் அவங்களுக்கு தண்டனை கொடுக்கல, அவர்களாக விரும்பி ஏற்றுக்கொண்டது அது ஒன்று இருக்கு இல்லைங்களா. நாங்கள் தோற்றுட்டோம்னா, நாங்கள் இந்த வாதில் தோற்றுவோம் என்று சொன்னால் எங்களை கழுவில் ஏற்றுக்கொள்ளலாம் என்று சொல்லி அவர்களாக சொன்னதுதான். மற்றபடி யாரும் ஞானசம்பந்த பெருமானெல்லாம் நீங்கள் தோத்துட்டீங்கன்னா கழுவில் ஏற்றிருந்தாலும் ஒன்றும் சொல்லலை. அப்படி ஒரு பெருமையுடைய நாயனார் நம்முடைய குலச்சிறை நாயனார். ஒரு அமைச்சராக இருந்தாலும்
அவர் செய்த தொண்டு நம்ம வந்து போற்றி மகிழக்கூடிய ஒரு அளவுக்கு அடியார் தொண்டு செய்து காட்டிய பெருமானார் நம்முடைய குலஸ்ரீ நாயனார். இன்று அவருடைய குரு பூசை திருநாள். 2 நாள் கழிச்சு மீண்டும் திங்கட்கிழமையா செவ்வாய்க்கிழமை குங்குளிக்கலை நாயனாருடைய குரு பூஜை வருது. அதோட இந்த மாசமே மீண்டும் குரு பூஜை இல்லை. 2ஆம் தேதி குரு பூஜையோட சரி இந்த மாசம் முழுக்க இல்லை. இப்போ இந்த மாசம் வந்து 11 குரு பூஜையே 13 குரு பூஜையா இருந்தது. திருவள்ளால எல்லாமே பேசி அனுப்பிச்சாச்சு. நம்ம எத்தனை பேர் கேட்டீங்கிறது நம்மளுக்கு தெரியாது. அது வேற 13 குரு பூஜை நினைக்கிறேன். இந்த மாசம் 1ஆம் தேதியே 2 குரு பூஜை. சுந்தரர் குரு பூஜையும் அதே மாதிரி சேரவான் பெருமாள் வந்ததெல்லாம் 2 அப்படி வந்துருச்சு கேட்டுருக்கிறேன் இன்னைக்கு. அதனால இருக்கட்டும். இப்படி தொண்டை திருநாட்டில் அருளால் அனைவார் அப்படின்னு சொல்லி சொல்றார். தொண்டை திருநாள் அருளால்னா அதாவது தமது செயல் என்பதென்று சிவனருள் செலுத்த தொண்டை நாட்டில் காலத்தை கண்டு தானுவினைய மலைமேல் தாழ்வணிந்த புதுப்பினால் பேணதிரு கைலிமலை வீற்றிருந்த பெருங்கோலம் காணுவது காதலித்து செல்லும் சிவானந்த விளைவரும் அரைச்செழுத குறிப்பு என்று சொல்லி அப்படியே அந்த கைலை மலை காலத்து மலை எப்படி வழிபாடு செய்தார் சொன்னா கைலாயத்தை வழிபாடு செய்வது போலவே காலத்தையான் கைலாயத்து உச்சியுள்ளான் காலத்தையான் அவன் என் கண்ணுள்ளானே. நம்ம நல்லா அனுபவிச்ச 2 வருஷத்துக்கு முன்னாடி இல்லையா? ஒரு 2 நாள் அங்கே இருந்து திருவள்ளால நமக்கு எல்லாமே அருமையா அமைய பெற்றது. அந்த காட்டுக்குள்ள நம்ம தங்கியிருந்து வெளியே மலை வந்து அந்த சூட்டை தணிக்கிற அளவுக்கு தான் இருந்தது வழி நம்மளுக்கு தொந்தரவு பண்ற அளவுக்கு இல்லை. நம்ம பெருமானுடைய திருவள்ளால நல்லா இருந்தது. நல்லா அன்பர்கள் எல்லாம் மகிழ்ச்சியா உண்மையிலேயே மீண்டும் மீண்டும் போலாங்கிற எண்ணம் தான் நமக்கு இருக்குது காலத்தை பொறுத்த வரைக்கும் இல்லைங்களா? என்ன பண்றது, வருஷத்துல ஒரு யாத்திரை, அதனால பல்வேறு தலங்கள் பார்க்க வேண்டியதா இருக்கு. ஆமா, எத்தனை முறை போனாலும் சலிக்காது. அந்த காட்டேஜ் நமக்கு முதல்ல கிடைச்சதே திருவள்ளால பெரிய கணவர் நாயனார் அப்படி அந்த வில்லை அம்பை எடுத்து தோல்ல மாட்டி சுத்தின இடம் அதெல்லாம் நடமெல்லாம் உண்மையிலேயே மறக்க முடியாது. அந்த காலத்துக்கு போய் சேர்றதுனால இதுவரைக்கும் அதாவது இப்பொழுது அருளால் தான் அவர் வராரு. இங்க மட்டும் சிறப்பா அருளால் அப்படின்னு சொல்லி சொல்றாரு. அப்படின்னா தொண்டை திருநாட்டில் அருளால் அனைவார் ஆயினார் அப்படின்றாருன்னா இங்கிருந்து அவர் மீண்டும் கைலாயம் போக போறார். அதுதான் பெரிய சிறப்பு. சென்றடைந்தார். அணியார் அப்படின்னா தாரணிக்கு மங்களமாம் பெருந்தொண்டை வளநாடு என்று அந்த அணியாவது உலகங்கள் எல்லாம் உய்யும்படி அம்மையார் சிவபெருமானை பூசித்து பெரும் செயலில் விளைவுங்கிறார். தொண்டை நாட்டுக்கே பெரிய சிறப்பு என்னன்னா அம்மையார் பெருமானை பூசித்தது தான் காஞ்சிபுரத்தில். ஐயா அதனாலதான் அதை தனியா எடுத்து அந்த ஆடி மாசம் கடைசி நாள் அப்படி நமக்கு அமைச்சு காட்டினார். 22 பாடல்களை அப்படி அற்புதமா கொண்டு வந்து காட்டினார். ஆமா, அதாவது தொண்டை நாட்டுக்கு ஒரு சிறப்பு, எத்தனையோ சிறப்பு இருக்கு தொண்டை நாட்டுக்கு. இருந்தாலும் பெரிய சிறப்புகள் எல்லாம் மணி மகுடமாக இருப்பது அம்மையார் வந்து பூஜை பண்ணதுதான். கைலாயத்தில் இல்லாத இடமா, கைலாயத்தில் இல்லாத இடமா நம்ம செய்த ஒரு பெரும் புண்ணியம் பாருங்க. நம்ம தமிழகத்துல தொண்டை நாட்டுல வந்து அம்மா வந்து பூஜை செய்திருக்கிறாங்கன்னா அவ்வளவு பெருமையுடையது தொண்டை நாடு. அதனால தொண்டை நாட்டுக்குள்ள வர்றதையே ஒரு திருவருளா கருதி சேக்கிழார் பெருமான் இங்க சொல்லியிருக்கிறார். அதுதான் காரணம். ஐயா அப்படிதான் எழுதியிருக்கார். தாரணிக்கு மங்களமாம் பெருந்தொண்டை வளநாடு அப்படிங்கிறார். இந்த உலகத்துக்கே மங்களமாக இருக்கக்கூடியது தொண்டை வளநாடு. ஏன் அப்படின்னா அம்மா பூசை பண்ணதுதான். அதனாலதான் முதல்ல அதை எடுத்துட்டார். அன்னைக்கு பறவையாருடைய சிறப்புகளை சொல்ல வந்த இந்த பறவையாருடைய பொருணராக இருக்கக்கூடிய நம்பிகளுடைய சிறப்பை சொல்ல வந்த ஐயா அன்னைக்கு முதலாவதாக எடுத்துக்கொண்டது முதல்ல அம்மாவை சொல்லிட்டு அப்புறமா இந்த அம்மாவை சொல்லலாம் அப்படின்னு சொல்லி கொண்டு போன அழகு நமக்கு ரசிக்கிற மாதிரி இருந்தது இல்லைங்களா? ரொம்ப ரொம்ப ஆனந்தத்துல திளைக்கிற மாதிரி இருந்தது. அதான் இங்க பாருங்க என்ன சொல்றாரு, தாரணிக்கு மங்களமாம் பெருந்தொண்டை நாடுங்கிறது. மறக்கவே கூடாது நம்ம தொண்டை நாடு. ஆமா, தொண்டை நாட்டை நாம மறக்கவே கூடாது. அவ்வளவு சிறப்புடையது தொண்டை நாடு, பெருந்தொண்டை நாடு. ஒரு தீர்ப்பு சொன்னது தப்பா போச்சுன்னு 70 பேர் உயிரை விடுவாங்களாம். எங்காவது நம்ம அது கேட்க முடியுமா? இது வரைக்கும் உலகத்துல எங்காச்சும் நடந்திருக்குன்னு நினைக்கிறீங்களா? ஆமா, நான் சொன்னேன், அதுக்காக நான் என்ன பண்ண முடியும் அப்படின்னு நான் இல்லையா? அதுக்காக நான் என்னப்பா பண்ண முடியும்? சொன்னா காப்பாற்ற முடியல அப்படின்போம். ஆனா அவங்க 70 பேரும் ஒரு சொன்ன வாக்கை காப்பாற்ற முடியவில்லை என்று சொல்லி ஆலங்காட்டுல பழையனூர் வேளாளர்கள் 70 பேரும் உயிர் நீத்தார்கள். அப்படின்னா எவ்வளவு பெரிய விஷயம். அல்ல, ஒரு குழந்தை போய் அடைக்கலமா சேர்ந்தா அந்த குழந்தை என்ன செய்வாங்க? இன்னைக்கெல்லாம் அடிமையா வச்சுக்குவாங்க இல்லையா? பரவாயில்ல, நம்ம வீட்டுக்கு ஒரு வேலை செய்யறதுக்கு ஒரு புள்ள கிடைச்சு மகளா வளர்த்துனாங்க. அதுதானே பெருசு. மகளா வளர்த்துனது மட்டுமல்ல, மங்களச்சீரோட திருமண வரிசைகளோட அனுப்புனாங்க. அந்த குழந்தையினுடைய அப்பா அம்மா கையில் கொடுக்கின்ற பொழுது
ஒரு பெண் குழந்தையை நாங்கள் இப்படி கொடுக்க முடியாது, அதுக்கான திருமண வயசில் இருக்கிறா, அதனால் திருமண சீர்வரிசைகள் செய்து கொடுத்தாங்களாம் தொண்டை நாட்டு வேளாளர்கள். எவ்வளோ பெருமையுடைய வேளாளர்கள். அதனால் அவங்களுக்கு இணையாக நம்ம சொல்ல முடியாது. அதனால தான் அம்மா அங்கே பூஜை பண்ணியிருக்காங்க. தீய என்பன கனவிலும் நினைவிலா சிந்தை தூய மாந்தர்வாள் தொண்டை நாட்டு இயல்பு சொல்வரைத்தோ அப்படின்னா. இப்பெல்லாம் கசா முசான்ட்டு அதுக்கு மேலே சென்னை பக்கம் போயிட்டா நல்லவர்கள் வாழ்ந்த நாடு தான். நய வஞ்சகர்களும் இப்போ குடி போயிட்டாங்க. வெளியிலேருந்து எல்லாம் அது அங்கேயே பாரம்பரியமாக இருக்கக்கூடியவங்களுக்கு தான் அதெல்லாம் பொருந்தும். அங்கங்கிருந்து வந்தேரிகளுக்கெல்லாம் அதெல்லாம் பொருந்தாது. அதுக்கு எப்படி வேணாலும் இருக்கு. பாரம்பரியமாக தொண்டை நாட்டில் இருக்கிறாங்க பாருங்க, அவங்களுக்கு தான் இந்த ஒழுக்கமெல்லாம் பொருந்தும். ஒவ்வொரு நாட்டுக்கும் ஒரு சிறப்பு உண்டுங்க. கொங்கு நாட்டுக்கு ஒரு சிறப்பு உண்டு, விருந்தோம்பல். கொங்கு நாட்டினுடைய விருந்தோம்பல் பெரிய பெரிய காப்பியங்கள் எல்லாம் சொல்லப்பட்டிருக்கு. அப்படியே காவிரியில் எப்பவுமே வாழலையாக போயிட்டு இருக்குமா. அது சொல்லுவாங்களாம், கொங்கு நாட்டில் விருந்தோம்பல் நடக்குது அப்படின்னு சொல்லுவாங்க. காவிரியில் அப்படியே எப்பொழுதும் அந்த இலையாக போயிட்டு இருக்குமா. அப்படியெல்லாம் நம்ம கொங்கு நாட்டுக்கு ஒரு பெருமை உண்டு. அப்பாலை குடபுடத்தில் ஆரடைந்தார் அமர் கோயில் எப்பாலும் சென்றேத்தி திரு நனாவனை இறைஞ்சி வைப்பாந்தல் புனைந்தவரை பரவி கொண்டவர்கின்ற வைப்பான செங்குனர் வைந்தனைந்து வைகினார் என்று சொல்லி சேக்கிட பெருமான் ஞானசம்பந்த பெருமான் நனாவுக்கு சொல்றார். அப்படி நம்ம கொங்கு நாட்டுக்கும் ஒரு பெரிய பெருமை உண்டு. தொண்டை நாட்டினுடைய சிறப்புக்காக நம்ம சொல்றோம். அருளால் அப்படி தமது செயல் என்பதென்று சிவனருள் செலுத்த தொண்டை நாட்டில் காலத்தை கண்டு தானுவினை அம்மலைமேல் தான் தாழ்வணிந்த குறிப்பினால் வேண்டுதலில் கைலிமலை வீற்றிருந்த பெருங்கோலம் காணுமது காதலித்து செல்லும் சிவானந்த விளைவரும் அருள் செல்லுதல் குறிப்பு என்று சொல்லி தனியா காதல் அடிமை நெறியில் செல்ல செல்ல குறையாமலும் சரியாமலும் மேன்மேல் வளர்ந்து ஓங்கக்கூடிய ஒரு ஆசை என்று சொல்றார். குறுந்தொகையில் பாடியிருக்கார். வட்டனை மதிசூடியை வானவர் சிட்டனை திரு அண்ணாமலையனை இட்டனை கழ்ந்தார்புறம் ஒன்றையும் அட்டனை அடியேன் மறந்து உய்வனோம் அரக்கனை அலரா விரலால் ஒன்றிய திருத்தனை திரு அண்ணாமலையனை இரக்கமாய் என் உடல் உரு நோய்களை துறக்கனை தொண்டனேன் மறந்து உய்வனோ. திருக்குறுந்தொகை ஒன்று பாரார். பட்டனை மதிசூடியை என்று சொல்லி அண்ணாமலையனை பதவி குறிப்பு என்னன்னா, திரு அண்ணாமலையனை அடியே மறந்து உய்வனோ அப்படின்னா மறக்க மாட்டான்னு அர்த்தங்க. மறந்து உய்வனோட மறந்தா என்ன உய்வு கிடைக்காது, அதனால மறக்க மாட்டேன் என்று சொல்லி அண்ணாமலை பெருமான பாடிட்டு போறாருங்க. நாம கடைசியா இங்கிருந்து செல்லுகின்ற பொழுது தொண்டை நாடு யாத்திரை செல்லுகின்ற பொழுது பாடிய திருப்பதிகம் இந்த பதிகம். திருவண்ணாமலையில் என்னும் பல தலங்களையும் சென்று வணங்கி மீண்டருடும் போது அருளிய கருத்து. அதாவது மறந்து உய்வனோ அப்படின்னு இங்க பாடுறாரு. தில்லையம்பதியில் எப்படி பாடினாரு? பணக்கை மும்மதம் வேலம் முறித்தவன் நினைப்பவர் மனம் கோயிலா கொண்டவன் அனைத்து மேடம் அம்பால கூத்தனை திணைத்தனை பொழுது மறந்து உய்வனோ அப்படின்னா மறந்து உய்வனோன்னார். இங்க நினைந்து மறந்து உய்வனோ நாங்க சொல்றாரு. இங்கேயும் அதே மாதிரி தொண்டனேன் மறந்து உய்வனோ என்று சொல்லி அப்படின்னா மறக்க மாட்டேன்னு அர்த்தம். பெருமானை எப்பொழுதும் மறவாமல் இருந்தவர் நம்முடைய அப்பர் சாமிகள். நாயகன் சேவடி தைவரும் சிந்தையும் நைந்துருகி பாய்வது போல் பொலிகண்ணம் அப்படின்னா நாயகன் சேவடி தைவரும் சிந்தை. எப்படி ஒரு கணவனுடைய திருவடிய கற்புடைய பெண்கள் நெஞ்சில் வச்சிருப்பாங்களோ அது மாதிரி அப்பர் சுவாமிகள் பெருமானுடைய திருவடியை நெஞ்சில் வச்சிருப்பாங்க. அதான் சொல்றார். நாயகன் சேவடி தைவரும் சிந்தையும் நைந்துருகி பாய்வது போல் அன்பினை பொலிகண்ணம் என்று சொல்றார். இப்படி திருவண்ணாமலை என்றும் பல தலங்களையும் சென்று வணங்கி மீண்டருடும் போது அருளிய கருத்து. திணைத்தனை பொழுது மறந்து உய்வனோங்கிற மாதிரி அட்டனை அடியேன் மறந்து உய்வனோ என்று சொல்லி திருவண்ணாமலை நடுநாட்டில் இருக்கக்கூடிய 22வது தலம், இறுதி தலமாயும் நடுநாட்டினுடைய கடைசி தலம் திருவண்ணாமலைங்க. அதுக்கு அந்த பக்கம் போனா தொண்டை நாடு, கொஞ்சம் தூரத்திலே தொண்டை நாடு ஆரம்பிச்சிருக்கு. நம்ம அங்கிருந்து நம்ம தொண்டை நாடு அப்படியே நேராக போனால் வேலூர் இதெல்லாமே நமக்கு, அதே மாதிரி திருவோத்தூர் இதெல்லாமே தொண்டை நாட்டினுடைய தலங்களாக வந்துடும். வடகோடியில் தொண்டை நாட்டு எல்லைக்கு அணிமையில் உள்ளது சிவந்த நெருப்புருவமானது என்றும்
அடைந்தார்களது குணம் கர்மங்களை ஒழிப்பது என்றும் பொருள் தருவதாக அருணாச்சலம் என்றும் தேற்றமை வழங்க பெறுவது. அருணாச்சலம் அப்படின்னு சொல்லி அண்ணாமலை சொல்லுவாங்க இல்லைங்களா. அங்கதான் வந்து நம்முடைய சிவபிரகாஷ் சுவாமிகள் அதாவது சோனசைல மாலை என்று சொல்லக்கூடிய ஒரு பதிகம் 100 பாடல்கள் பாடினார். கிரிவலம் வருகின்ற பொழுது பாடக்கூடிய திருப்பதிகம் சோனசைல மாலை என்று சொல்லி அவர் பாடியது. சிவபிரகாஷ் சுவாமிகள் பாடியது 100 பாடல்கள் கிரிவலம் வருகின்ற பொழுது பாடியது. கிரிவலம் வரப்போ அதை பாடுறது ரொம்ப விசேஷம் சொல்லுவாங்க. நமக்கு திருமுறை இருக்குது, அண்ணாமலை பதிகங்கள் இருக்குது, நம்ம பாடுறோம். அதே மாதிரி அதுவும் ரொம்ப கிரிவலம் வருகின்ற பொழுது பாடிய திருப்பதிகம் தான் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. அப்படி அதாவது அவர் வந்து என்ன சொல்றாருன்னா, அந்த அந்த மலையே சிவலிங்கமா சொல்றார். அந்த மலைக்கு அபிஷேகம் என்ன அப்படின்னா மலைதான் அபிஷேகம். அது ஒளியக்கூடிய மலைதான் அபிஷேகம். ஆமா, கர்மங்களை ஒழிப்பது, வினைகளை ஒழிப்பது என்பதும் பொருள் தருவதாகி அருணாச்சலம் என்று தேற்றமாய் வழங்கப்படுவது. அண்ணாமலை என்பது அணுக முடியாத அல்லது அணவத்தறிய முடியாத மலை என்று பொருள் இருந்து பிரம்ம விஷ்ணுக்கள் முடியும் அடியும் அறிய முடியாது என்ற தரவரலாறு எல்லாத்துக்கும் தெரிஞ்சதா இல்லைங்களா. லிங்கபுராண குறுந்தொகை இல்லாமல் பார்த்தது தான். பிரம்ம விஷ்ணுக்கள் முடியும் அடியும் தேடிய வரலாறு. அவ்வரலாறும் அதன் பொருட்டு ஆண்டுதோறும் எழும் திரு கார்த்திகை பெருவிழாவும் உலகம் அறிந்தன. கார்த்திகை பெருவிழாவில் பெருமான் வந்தங்க தீப தரிசனம் கொடுக்கறதாக நமக்கு ஒரு இது. திரு கார்த்திகை பெருவிழாவும் உலகம். 50 தலங்களுள் தேயுத்தலம். தேய் அப்படின்னா அக்னி இல்லைங்களா. நினைக்க முக்தி தருவது. இறைவனாரது திருக்கண் புதைத்த காலத்தில் பெருமான் அருளியபடி அம்மை இங்கு தவம் செய்து வளப்பாகம் பெற்றார் என்பது தலமானியம். வல்லாள மன்னருக்கு அவர் அன்பின் பொருட்டு இறைவனார் மகனாக வந்து அருள் செய்தது திருவிழாக நடைபெறுகிறது. அதாவது அர்த்தநாரீஸ்வரர் கோலம் கார்த்திகை தீபத்தன்னைக்கு ஒரு வழிபாடே உண்டு. அண்ணாமலையார் வந்து அர்த்தநாரீஸ்வரர் கோலத்தில் வருவார். ஏன் அப்படின்னா அம்மா அந்த அன்னைக்கு தான் வந்து அங்கே தவம் செய்து ஒரு பாகத்தை பெற்றது அங்கே தான். அதான் சொல்றாரு, அம்மை இங்கு தவம் செய்து வலப்பாகம் பெற்றனர் என்பது தலமான்மியம் என்று சொல்லி. தலமான்மியத்தில் அப்படி சொல்லப்பட்டிருக்கு. அம்மா இடப்பாகத்தில் தான் இருப்பாங்கன்னு சொல்லுவோம், வலப்பாகம் பெற்றது அப்படின்னு சொல்லி குறிப்பு கொடுத்துருக்குறாங்க. அப்படி முருகப்பெருமானது பேரடியாராகிய அருணகிரிநாதர் இங்கு அவதரித்து பேர் பெற்றனர். கொடிக்கம்பத்தின் முன் உள்ள கம்பத்து இளையனார் என்னும் மூர்த்தி அவருக்கு அருளிய பெருமான். உள்ள போனோம்னு பார்த்தீங்கன்னா கம்பத்து இளையனார் சன்னதின்னு இருக்கும். கம்பத்து இளையனார்னா முருகப்பெருமான், மூத்தார்னா பிள்ளையார் இல்லைங்களா. இளையனார் சன்னதி அங்கே இருக்கு. கம்பத்து இளையனார் சாமி சன்னதி அங்கே இருக்கு. முருகப்பெருமான் ரொம்ப அழகா இருப்பார், சின்னதா இருப்பார், நல்லா அழகா இருப்பார். குகை நமச்சிவாயர், குரு நமச்சிவாயர் முதலிய பெரியோர் பலரும் இங்கு பேர் பெற்றனர். இன்றும் அடியார் கூட்டம் பெருக்க சிறக்க திகழ்வது திருத்தலமே என்று சொல்லி இப்படி பல இது சொல்லி மலை சிவனுருவமாய் உள்ளது என்று சொல்லி ஞானசம்பந்த பெருமானுடைய புராணத்தில் சொல்லப்பட்டு. அண்ணாமலையே வந்து பெருமானுடைய உருவமா பார்க்கிறார். அரையணை நல்லூர்ல ஞானசம்பந்த பெருமான் அண்ணாமலையே உருவமா பார்க்கிறார். அப்படி அண்ணாமலையார், அருணாச்சலர், அம்மை, உண்ணாமுலை அம்மை தீர்த்தங்கள், இந்திர தீர்த்தம், அநேக மலையை சுற்றி நிறைய தீர்த்தங்கள் இருக்கு இல்லைங்களா. மரம்னா மகிழ் என்று சொல்லி அடுத்த திருப்பாட்டு. காதல் செய்யும் கருத்தினுடன் காடுமலையும் கான் யாரும் சூதமதலி தன் பனைப்பதிகள் பழமும் கடந்து சொல்லினுக்கு நாதர் போந்து பெருந்தொண்டை நன்னாடெய்தி முன்னாக சீதமல மென்சோலை சூழ் திரு ஓத்தூரில் சென்றடைந்தார். அன்பு மிகுந்த பணிகள் செய்யும் கருத்தினோடு காடுகளையும் மலைகளையும் கான் ஆறுகளையும் மாஞ்சோலைகள் நிறைந்த குளிர்ந்த வயல்களையுடைய நகரங்கள் பலவற்றையும் கடந்து அப்படியே எல்லாத்தையும் கடந்து போறார். திருநாவுக்கரசனார் சென்று பெரிய தொண்டை நன்னாட்டினை சேர்ந்து முன்னாக குளிர்ந்த மென் மலர்கள் நிறைந்த சோலைகளால் சூழப்பட்ட திரு ஓத்தூரினை சென்றடைந்தார். திருவோத்தூர் சரிங்களா. திருவோத்தூர் என்று சொல்லுவது இப்ப செய்யாறு அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. பேச்சு வழக்குல செய்யாறு அப்படிங்கிறது முருகப்பெருமான் அவருடைய ஆறுதான். முருகப்பெருமானுடைய பெயர் தான் அப்படிங்கிறது. செய்யாறு என்று சொல்லுவது தொண்டை நாட்டில் ஓடக்கூடிய ஒரு நதி, பாலாறு மாதிரி செய்யாறு. அந்த செய்யாறு அப்படிங்கிறதா இன்னைக்கு நாம போயிருந்தோம். சென்ற முறை போன வருஷமா அதுக்கு முந்தின வருஷம் போயிருந்தோம். ஆமா, செய்யாறு தான் கடைசியை வழிபாடு செய்து கொண்டு அதற்கு பிறகு நம்ம செய்யாருக்கு வந்து ஜலகண்டேஸ்வரர் கோயில் வந்து வழிபாடு செய்துட்டு ரவி ஐயா நமக்கெல்லாம் அமுது கொடுத்தார். அதற்கு பிறகு வந்தோம். இப்படி
அப்படி கடந்து திருநாவுக்கரசு நாயனார் சென்று பெரிய தொண்டை நன்னாட்டினை சேர்ந்து முன்னாக குளிர்ந்த மென் மலர்கள் நிறைந்த சோலைகளால் சூழப்பட்ட திருவோத்தூரை சென்று அடைந்தார் என்று சொல்லி திருவோத்தூர் வந்து இப்ப சேர்ந்திருக்கிறார். நம்ம காதல் செய்யும் கருத்து, காதலால் பணிகள் செய்யும் கருத்து, காதல் அதனால் தூண்டப்பட்ட பணிகளுக்கு ஆயிற்று என்று சொல்லி காடும் மலையும் கான் யாரும் அப்படின்னா காடும் மலைகள் அதே மாதிரி காணாறு காட்டாறுகள் இதெல்லாம் கடந்து கொண்டு அங்கே வராருங்க. மலைகள்லாம் செஞ்சி மலை, நெடுங்குன்றம், வெண்குன்றம், இப்படி பல மலைகள் எல்லாம் அங்கே இருக்கிறது. கான்யாறுகள் துறிஞ்சிலாறு, வராக நதி, சேயாறு, செய்யாறுன்னு சொல்லணும் இல்லையா, அதை சேயாறு என்று சொல்லுவது செய்யாறு தான். சூதமலை தன்மனை பதிகள் என்று சொல்லி, சூதம்னா மாமரங்கள், இப்படியெல்லாம் திண்டிவனம், ஆரணி, வேலூர் முதலிய ஊர்களும் அவற்றை சூழ்ந்த நாடுகளும் மாஞ்சோலைகளால் சிறப்புற்றது என்பது இன்று கருதப்படும் என்று சொல்லி முன்னாக ஆளுடை பிள்ளையார் பின்னாக எய்திய ஆண்மனைகளை பெண்மனையாக ஆக்கும் அற்புதம் நிகழ்வது உலகம் அறியும். அதனால் முன்னாக அரசியலங்கு எய்ததும் அருட்செயல் நிகழ்ந்தது என்பது. ஆமாம், இப்போ நாவுக்கரசு பெருமான் அங்கே போயிட்டு வந்ததுக்கு பிறகுதான் பிள்ளையார் பின்னாடி போய் அந்த ஆண்மனைகளை எல்லாம் பெண்மனைகள் ஆக்கியது. அந்த அற்புதம் நிகழ்ந்தது அதற்கு பிறகு. அணியார் தொண்டை திருநாடுனர் பெரும் தொண்டை நன்னாடு என்ற பாட்டினும் கூறிய வகையால் நாட்டு சிறப்பும் சீதமலர் மென்சோலை சூழ் திரு ஓத்தூர் என்றதனால் நகர சிறப்பும் கூறி நாயனாரது தொண்டை நாட்டு யாத்திரை வரலாற்றை ஆசிரியர் தொடங்கும் நயம் காண்க என்று சொல்லி தொண்டை நாட்டினுடைய யாத்திரை இனிமேல் தான் அவருக்கு ஆரம்பம். திருவண்ணாமலை கடந்தாச்சுன்னு தொண்டை நாடு வந்தாச்சு. செக்கர் சடையார் திருவோத்தூர் தேவர் வரானார் தங்கோயில் புக்கு வரம் கொண்டு எதிரிறஞ்சி போற்றி கண்கள் புனல் ஒளிய முக்கள் பிரானை விரும்பும் மொழி திருத்தாண்டகங்கள் முதலாக தக்க மொழி மாலைகள் சாத்தி சார்ந்து பணி செய்து ஒழுகுவார். செக்கர் சடையார் திருவோத்தூர் தேவரவரானார் தன் கோயில் அப்படின்னார். அந்திவான செக்கர் போன்று ஒளி வீசும் சடையுடையவராகிய திரு ஓத்தூரில் வீற்றிருக்கும் தேவர் தலைவரது திருக்கோயில் உள்புகுந்து அப்படி வளமாக வந்து ஓத்தூர் போயிட்டார். திருவோத்தூர் வழிபாடு செய்யறதுக்கு போயிட்டார். அங்கே நம்ம போய் பதிகம் பாடுற பொழுது அப்படி மலர் சொரிந்தது பார்த்தீங்களா. அந்த பெரியவர் ரொம்ப பாட சொன்னார், பண்ணோட பாடுங்க அப்படின்னாரு. அந்த பெரியவர் நம்ம பதிகம் முழுக்க பாடுற வரைக்கும் அந்த சிவாச்சாரியர் ரொம்ப நமக்கு உறுதுணையாக இருந்தார். பாடி முடிஞ்சோன்னா அந்த மலர் அப்படியே சொரிந்தது. 3 வருஷம் இருக்குன்னு நினைக்கிறேன். நான் போய் 3 வருஷம் இருக்குங்க. நல்லா யாத்திரை அப்படியே காஞ்சிபுரம் எல்லாம் போய் அப்படி போனதான் நினைக்கிறேன். ரொம்ப ரொம்ப அருமையாக இருக்கும். அப்படி அந்த யாத்திரையில திருவோத்தூர் வீட்டின் தேவ தலைவரது திருக்கோயில் உள் புகுந்து வளமாக வந்து திருமுன் வணங்கி தோத்திரங்கள் செய்து கண்கள் ஆனந்த கண்ணீர் பொழிய நின்று அப்படியே கண்கள் ஆனந்த கண்ணீர் பொழிய 3 கண்ணுடைய பெருமானை விரும்பி பாடும் திருத்தாண்டகங்கள் முதலாக தக்க மொழி மாலைகளை சாத்தி பெருமானுடைய திருப்பணிகளையும் செய்து ஒழுகுவாராய். திருத்தாண்டகம் பாடுறார். அதுபோக உழவார பணியும் அங்கு செய்து பெருமானை வழிபாடு செய்து கொண்டிருக்கிறார் நம்முடைய அரசுகள். செக்கர் சடைனா சிவந்த சடைக்கற்றையின் செறிவும் விரிவும் என்று சொல்லி செவ்வான் ஒளிபோல் உள்ள என்று சொல்லி சொல்றார். எதிர் இறைஞ்சுதல் பெருமானுடைய திருமுன்பாக வணங்குவது, சென்று பெருமானை வணங்கி அங்கு பணி செய்கிறார். துதித்தல் போன்ற மொழி மாலைகள் சாத்தி என்று சொல்லி முக்கட்பிரானை விரும்பும் மொழி, இது திருத்தாண்டகத்தினுடைய கருத்து. முக்கட்பெருமானை விரும்பும் மொழி என்று சொல்லி திருத்தாண்டகங்கள் முதலாக தக்க மொழி மாலைகள் முதலாக என்றதனால் ஆசிரியர் காலத்தில் இத்தலத்துக்கு முன்கூறிய கருத்து அமைந்த திருத்தாண்டக பதிகம் ஒன்றேனும் வழங்கியிருத்தல் கூடும் என்று கருத இடம் உண்டு. ஆமாம், திருத்தாண்டகம் அப்போ அப்பர் சாமிகள் வந்து பாடியிருப்பார். நமக்கு கிடைக்கல. திருத்தாண்டகம் பாடியிருக்கிறார். ஓத்தூர்ல திருத்தாண்டகம் பாடியிருக்கிறார். சார்புணர்ந்து சார்புகிட ஒலி சார்ந்து என்று சொல்லி மொழி மாலைகள் சாத்து வாக்கினாலும் பணி செய்தல் மெய்யினாலும். மனம் மொழி மெய் அப்படின்னு சொல்லணும் இல்லைங்களா. அதுல வந்து பாடுவது பதிகம் பாடுவது வாக்கினுடைய செயல், புலவார பணி செய்வது உடம்பனுடைய செயல். அடுத்த பாட்டு. செய்ய ஐயர் திருவோத்தூர் ஏத்தி போந்து செலும்புவனம் உய நஞ்சு உண்டு அருளும் அவர் உரையும் பதிகள் பல வணங்கி தையல் தழுவ குலைந்த பிரான் தங்கும் தெய்வ பதி என்று வைய முழுதும் தொழுதேத்து மதில் சோல் காஞ்சி மருங்கனைந்தார். அப்போ அது சொல்லிட்டே வரார் பாருங்க. தொண்டை நாடுகிறதுனால உமையம்மை தழுவ குலைந்ததை நமக்கு நினைவுபடுத்திட்டே வரார். தொண்டை நாட்டுக்குள்ள நம்ம போயாச்சுன்னா நமக்கு முன்னாடி கண்ணு முன்னாடி யார் வந்து நிற்கணும்? அம்மா தான் வந்து நிற்கணும்.
பாருங்க, நமக்கு அப்படியே சொல்லிகிட்டே வரார். அந்த நினைவு அப்படியே நமக்கு இருந்துகிட்டே இருக்கும். காஞ்சிபுரம் நமக்கு இன்னைக்கு மறக்கவே கூடாது. காஞ்சிபுரத்தில் தங்கி நம்ம வழிபாடு செஞ்சது அருமை. ஒரு இரவு அங்கே தங்குற ஒரு வாய்ப்பு சாமி கொடுத்தார். ஒரு பகல் முழுக்க ஒரு இரவு இருந்து நமக்கு அருமையான ஒரு வாய்ப்பு. அந்த யாத்திரை வந்தவங்களுக்கு அருமையான ஒரு வாய்ப்பு. செய்ய ஐயர் திருவோத்து செய்ய அதாவது சிவந்த சடையனுடைய சிவருமான அந்த திருவோத்திரனை துதித்து அங்கு நின்றும் புறப்பட்டு சென்று செலும் புவனங்கள் எல்லாம் உய்யும்படி விடத்தை அமுது செய்தரடி அந்த பெருமான் இனிதவரும் பல பதிகளையும் வணங்கி சென்று அவர் சொல் தையல் தழுவ குடைந்தவரான் தங்கும் தெய்வப்பதி என்று அப்படிங்கிறார். தையல் தழுவ, தையல்னா அம்மா, தையலார் அப்படிங்கிறது. அம்மையார் தழுவ திருமேனை குடைந்து காட்டிய பெருமான் எழுந்தருளும் தெய்வத்தலம் என்றும் உலகங்கள் எல்லாம் தொழுது துதிக்கின்ற மதில் சூழ்ந்த காஞ்சிபுரத்தின் அணிமையில் அணைந்தனர். காஞ்சிபுரத்துக்கு பக்கமாக போயிட்டாரு. ஆமாம், இப்போ திருவோத்தூர் வழிபாடு செய்து கொண்டு காஞ்சிபுரத்துக்கு போயிட்டார். ஏன்னா திருவோத்தூரில் பதிகம் பாடியிருக்கிறார், திருத்தாண்டகம் பாடியிருக்கிறார். நமக்கு கிடைக்கல, பதிகம் கிடைக்கல. பல கிடைக்காத பதிகங்கள் அதுவும் ஒன்று. திருத்தாண்டகம் பாடியிருக்கிறார். ஐயர்னா பெருமையுடையவர் அர்த்தங்க. இந்த திருப்பாட்டில் ஐயர் இருக்கு பாருங்க. ஐயர் அப்படின்னா பெருமையுடையவர். ஆமாம், ஐயர்னு சொல்லி 3 பேர்த்த சொல்றாரு சேக்கிழார் பெருமான் பெரிய புராணத்தில், இல்லைங்களா? 3 பேர்த்த சொல்றாரு. அந்த 3 பேருமே ஐயர் இல்லை அப்படிங்கிறது தான் உண்மை. ஆமாம், திருநீலகண்ட யாழ்ப்பாணர் சொல்றார். அதே மாதிரி நம்முடைய நந்தனார் திருநாளை போவார் சொல்றார். கணப்பு நாயனார் சொல்றார். கணப்பு நாயனார் அந்த திருநீலகண்ட யாழ்ப்பாணரை சொல்லுகின்ற பொழுது ஐயர் நீர் அவதரித்திடப்பதை அளவில் மாதவம் செய்தது என்று சொல்லி எருக்கத்தம்புலியூர்ல சொல்றார். அதே மாதிரி நம்முடைய நந்தனார் என்று திருநிலை போவார சொல்லுகின்ற பொழுது ஐயரே அம்பலவர் அருளால் அணைந்தோம் என்று சொல்லி அப்படியே, அதாவது இங்கேயும் ஐயர் தான் ஐயரேன்னு சொல்றாங்க, அங்கேயும் ஐயர் தான் ஐயரேன்னு சொல்றாங்க. இங்கேயும் அந்தனர் தான் நம்முடைய ஞானசம்பந்த பிள்ளையார் தான் ஐயரேங்கிறாரு. யாரு? பாணரை. அங்க தில்லைவாழ் அந்தணர்கள் ஐயரே அப்படிங்கிறாங்க. இங்க சேக்கிழ பெருமான் ஐயர் அப்படிங்கிறார். யார்? கணப்பு நாயனார், இல்லைங்களா? ஆணையாம் சிவத்தை சார அனைவரு போல ஐயர் அப்படின்னார். அன்னைக்கு ஐயர் சொன்னார் பார்த்தீங்களா, ஆணையாம் சிவம் அப்படின்னு அருளோடு கூடிய சிவம், சக்தியோடு கூடிய சிவம். ஆணையாம் என நீரு கண்டு அடிச்சேரன் திருக்குறள் புராணத்தில் சொல்றார். ஆணையாம் என நீரு கண்டு அப்படின்னார். ஆமா, திருநீட்டை எப்படி பார்த்தாருன்னா சேரமான் பெருமான் நாயனார் அருள் சக்தியா பார்த்தார். அதனாலதான் அவர் அப்படி வணங்கி இருக்கிறார், இல்லைங்களா? ஆமா, ஆணையாம் என நீரு கண்டு அடிச்சேரன் என்னும் சேருலாவசிய திருமலை நாட்டு நல்ல பேடனிடையே மைத்துடற்கேண்மை பேடனிடையே பெருஞ்சிறப்புடையது என்று சொல்லி சேக்கிழார் மாமன் மச்சான் உறவு அப்படின்னு சொல்லுவார். தொண்டை நாட்டுக்கும் சேர நாட்டுக்கும் அந்த பெண்ணை அவர்கள் வளர்த்து சீர்வரிசை எல்லாம் கொடுத்ததுனால அதிலிருந்து அவங்க சேர நாட்டுக்கும் தொண்டை நாட்டுக்கு என்ன உறவுனா மாமன் மச்சான் உறவு அப்படின்னு சொல்லுவாங்க. 4வது பாட்டில் வரும் பாருங்க. 4வது பாட்டில் 5வது பாட்டு. ஆணையாம் என நீரு கண்டுக்கு முன்னாடியா இருக்கு, இல்லைன்னா பின்னாடியா இருக்கு. ஆணையாம் என நீரு கண்டாம், அதான் அந்த பாட்டு தான். ஆமாம், அதுக்கடுத்து நற்றினம்புலி பழையனூர் சிறு தொண்டர் நவை உற்ற போது, அதான் அந்த பழையனூர் வரலாறு நீலிகதை வரும். அடுத்தது நற்றினம்புலி பழையனூர் சிறு தொண்டர் நவை உற்ற போது தனி வணங்கினுக்கு ஒரு கால் சொற்ற மேன்மையும் சொல்லையை காக்க பெற்ற மேன்மையில் சிறந்தது பெருந்தொண்டை நாடுன்னு அதுக்கு அடுத்த பாட்டா இருக்கு. முதல்ல வந்திருக்கலாம். பதிகள் பல. இளையனார் வேடூர், திருவன்பார்த்தான் பனங்காட்டூர், திரு மாகரல், திரு குறுங்கலில் முண்டை, இதெல்லாமே நம்ம பார்த்துட்டோம். ஞாபகம் வச்சுங்க, இதெல்லாமே நம்ம யாத்திரையில பார்த்த தலங்கள் தான். ஆமா, அதாவது வேலூர், திருவன்பார்த்தான் பனங்காட்டூர். பனங்காட்டூர்ல நம்ம மதிய உணவு கொஞ்ச நேரம் ரொம்ப ஓய்வெடுத்தது. திரு மாகரல் காலையில உணவு சாப்பிட்டோம் இல்லையா, காலையில வழிபாடு செஞ்சுட்டு பொங்கல் சாப்பிட்டோம், பொங்கல் சாம்பார். அது அங்கதான் மாகரல்ல. சாம்பார் மறக்க முடியாது இல்ல, சாம்பார் சொல்லி நம்ம மாகரல்ல சாப்பிட்டதுதான். ஆமா, அப்புறம் மீண்டும் எங்க போனோம், நம்ம குரங்களில் மூட்டம். அது ரொம்ப சந்தா ஊருக்குள்ள போய் போனோம் இல்லையா. குரங்கு, அணில், இது காகம் 3 வழிபாடு செஞ்சது. குரங்கு, அணில், காகம் 3 வழிபாடு செஞ்சது. குரங்கடில் முட்டம் அப்படிங்கிறது 3 வழிபாடு செஞ்சிருக்கு. குரங்கு, அணில், காகம். அதனால எல்லாமே நம்ம பார்த்த பத்தி தான்.
தையல் தழுவ குடைந்தவரான் திரு ஏகம்பரநாதர். ஆமாம், இந்த திருக்குறள் புராணம் ரொம்ப அடிக்கடி நம்ம சிந்திச்சுட்டு இருக்கிறது இல்லைங்களா. காஞ்சி புராணத்தில் தழுவ குடைந்த படலம்னு மாதவ சிவஞான முனிவர் அதை எழுதியிருக்கிறார். காஞ்சி புராணத்திலே அது சிறப்பாக சொல்லப்பட்டது. தெய்வப்பதினர், தெய்வத்தன்மை வாய்ந்த தலம். தெய்வத்தன்மையாவது அந்நாள் போலவே இந்நாளிலும் நற்பயன் தந்து நிலவுதல், மக்களை மலநீக்கம் செய்து தேர்வு செய்தல் தெய்வத்தன்மையாம் என்று சொல்றாரு. ஆமாம், அம்பாள் தனியாக இருக்கக்கூடிய பதி எங்கேயும் நம்ம நாயன்மார்கள் வழிபாடு செய்யலை. ஆனால் காஞ்சிபுரத்தில் மட்டும் வழிபாடு செஞ்சுருக்கிறாங்க. காமாட்சி அம்மையை வழிபாடு செய்ய நம்பிக்கையிலே முதல்ல அங்கே தான் போகிறார். காமக்கோட்டம் போய் அம்மாவை பார்த்து வழிபாடு செய்கிறார். அதுக்கு பிறகு இங்கே வரார், ஏகாம்பரநாதர் பார்த்து வழிபாடு செய்கிறார். பிள்ளையாரும் போயிருக்கிறார். அதனால் நமக்கு தனியாக இருக்கக்கூடிய அம்பால் வேறு எங்கேயும் வழிபாடு செய்யலை. காஞ்சிபுரத்தில் இருக்கக்கூடிய அம்பாள் தனி அம்பாள் நம்ம சொல்லவே கூடாது. அங்கே எப்படி இருக்கிறாங்க, அம்மா சாமியை பூஜை பண்ணிட்டு இருக்கிறாங்க. அவங்க பெரிய யோகத்தில் இருக்கிறாங்க. அம்மா கிட்ட அங்கே இப்போ காஞ்சிபுரத்தில் போய் காமாட்சி அம்மன்கிட்ட போய் நின்னாலுமே நமக்கு என்ன நினைவு வரணும்? ஏகாம்பரநாதர் நமக்கு நினைவு வரணும். ஏகாம்பரநாதர் அவங்க மடியில் வச்சு பூஜை பண்ணுற மாதிரி நம்ம நினைக்கணும். அந்த அவங்க முன்னாடி ஏகாம்பரநாதர் இருக்கிறார், பூசையில் இருக்கிறாங்க அம்மா. அப்படிதான் நம்ம வழிபாடு செய்யணும். தவக்கோலம் தானே, தவக்கோலம் தான். தெய்வப்பதி, தெய்வத்தன்மை வாய்ந்த தலம். வையம் முழுவதும் தொழுதேத்தும் உலகில் விளங்க அறியப்படும் முக்தி தலங்கள் 7 ஒன்று. 7 முக்தி தலங்கள்ல அதுவும் ஒன்று என்று சொல்றாரு. தெய்வப்பதி என்று சொல்லி மதில் சொல் காஞ்சி மாநகரம் சோழர்களது தலைநகரமும் மதலின் மதில் பெருமை பெற்றது என்று சொல்லி காஞ்சி மரத்தை உடைமையால் காஞ்சி நகரம். காஞ்சி என்று சொல்வது ஒரு வகையான மரம். அந்த மரத்தை அங்கு உடையதனால நிரம்ப காஞ்சி மரங்கள் அங்கு நிரம்பிருந்ததுனால அந்த ஊருக்கு பேரே காஞ்சிபுரம் என்று சொல்லி அந்த தேவார குறிப்பு தலத்துக்கு நாயனார் பதிகங்கள் கிடைத்தல. நாயனாரின் தலத்தை திருத்தாண்டகங்கள் முதலாக மொழிமாலைகள் சாத்தினார் என்று ஆசிரியர் அறிவிக்கிற ஆசிரியர் காலத்தில் இத்தல திருத்தாண்டக பதிகங்கள் பல பாசுரங்களிடம் வழங்கி இருத்தல் கூடும் என்பது. இது திருவோத்தூர்ல சொல்றார். திருவோத்தூர்ல நாயனாருடைய திருப்பதிகம் நமக்கு கிடைக்கல. ஆனால் தலவிசேட திருவோத்தூர் பற்றி தொண்டை நாட்டில் 8வது தலமாக வைத்து போற்றப்படுவது. சிவபெருமான் தேவர்களுக்கும் முனிவர்களுக்கும் மறைகளை ஓதுவித்தருடைய பல தலம் என்று தேவர்களுக்கும் முனிவர்களுக்கும் வேதங்களை ஓதியது. அந்த மறை அப்படி ஓத்து அப்படின்னா வேதங்க, வேதங்கள் எல்லாம் வழிபாடு செய்தது. வேதங்களை ஓதியது, மறைகளை ஓதிவித்தருடைய தலம் என்ற காரணத்தால் இப்பெயர் எய்தியது. ஓத்து என்பது வேதம். ஆளுடைய பிள்ளையார் இத்தலத்தில் அடியவர் ஒருவர் பொருட்டு 1000 ஆண்பனைகளை எல்லாம் குறும்பை ஆண்மனை ஈன்குலை ஓத்தூர் என்று சொல்லி திருவாக்கினால் பெண்பனைகளாக ஆக்கி அற்புதம் நிகழ்த்தி அருளினார். அடியார் எப்படி இருந்திருக்காரு பாருங்க. பனைமரம் காய்க்கிறதுக்கு எத்தனை வருஷம் ஆகும் தெரியுங்களா? 1 வருஷம் 2 வருஷத்துல பனங்காய் வராது. 10 வருஷத்துக்கு மேலே ஆகணும். அது ஒரு அடியாருக்கு நொங்கு கொடுக்கணுங்கிறதுக்காக அவர் பனைமரம் வச்சு வளர்த்திருக்காரு அந்த அடியார். அவர் அடியார்களுக்கு எத்தனை வருஷம் கழிச்சு அது பலன் கிடைக்கும் பாருங்க. உடனடியா இல்லை, எப்படியாவது வரக்கூடிய அடியார்களுக்கு நொங்கு கொடுக்கணும். அப்ப அதெல்லாம் அப்படி வளர்த்த பனைமரங்கள் ஆண்மனை ஆயிரும். அப்பதான் சமணர்கள் எல்லாரும் அவருடைய தொண்டை பேசுவாங்க. அதனால அவர் மனம் நைந்து பெருமானத்தில் முறையிடுகின்ற பொழுது அப்படியே ஞானசம்பந்த பெருமான் வர்றார். அப்போ அவர் அந்த பதிகம் பாடுறார். அந்த பதிகம் பாடி முடிச்ச உடனே அந்த ஆண் பனைகள் எல்லாம் பெண் பனைகளாக மாறியது. 1000 பனைகள் அப்படின்னு சொல்லி சிவபுண்ணிய குறிப்புகளை கொடுத்துருக்கிறார். நமக்கு எத்தனை பனைகள்னு தெரியாது இல்லையா? ஆண் பனை பெண் பனையாச்சுன்னு நம்ம ஒரு மரம் நினைச்சிட்டு இருக்கிறோம். 1000 பனைகள் அப்படின்னு சொல்லி குறிப்பு கொடுத்துருக்காரு ஐயா. ஆமா, தளத்தில் அடியோர் ஒருவர் போட்டு 1000 ஆண் பனைகளை எல்லாம் குறும்பை ஆண்மனை ஈன்குடை ஓத்தூர் என்ற திருவாக்கினாலே பெண்மனைகளாக்கி அற்புதம் நிகழ்த்தி அருளினார் என்று சொல்லி அப்பனைகளும் பிள்ளையாரது திருவாக்கில் பட்ட புண்ணிய பெண்ணினால் காலக்கிரமத்தில் சிவத்தை அடைந்தன. இந்த பனைகளும் என்னாச்சா? அது பெருமானுடைய திருவடி அடைந்தது. பாருங்க, ஓருடைய தாவரங்கள் கூட பிள்ளையாருடைய திருவாக்கப்பட்டதுனால முக்திக்கு போகுதுன்னா நமக்கெல்லாம் என்ன நமக்கு ஒரு வாய்ப்பு பாருங்க. பெருமான் பிள்ளையாருடைய திருவாக்கு நம்ம பாடணும் அப்படின்னா நல்ல ஞானம் பெற்று பெருமான் திருவடி அடைகிறதுக்கு ஒரு வாய்ப்பு. அவர் பெற்ற ஞானங்களை 2 ஞானங்களை நமக்கு எப்படி கொடுத்துருக்கார்? 3 திருமுறைகளா குலைச்சு கொடுத்துருக்கார். அதை வச்சு நம்ம பாடினாவே போதும். திருவாக்கினுடைய பிள்ளையாருடைய திருவாக்கில் பட்ட புண்ணிய பெற்றினாலே அது சிவத்தை அடைந்தன என்று சொல்றார். கோயிலில் பனை
தாமிக்கப்பட்டு வழிபட பெறுகின்றது. இன்னைக்கும் அந்த பனை அங்கே பார்க்கலாம் நம்ம, இல்லைங்களா? ஆமாம், வேதநாதர், சாமி பேர் வேதநாதர், அம்மை இளமுலை நாயகி, தீர்த்தம் செய்யாறு என்று, அதான் ஊர் பேரே செய்யாறு தான். தீர்த்தத்தினுடைய அங்கே இருக்கக்கூடிய ஆறு தான் செய்யாறு, அந்த ஊர் பேரே இப்போ செய்யாறு அப்படின்னு சொல்லி வந்துருச்சு. ஞாழமுய்ய திருவதிய நம்பர்தம் பேரருளினால் சூலை மடுத்து முன்னாண்ட தொண்டர் வர பெற்றோம் என்று காலை மலரும் கமலம் போல் காஞ்சிவானர் முகம் எல்லாம் சால மலர்ந்து கடி சிறப்ப தலைத்த மனங்கள் தாங்குவார். அதாவது ஞாழமுய்ய திருவதியை நம்பர்தம் பேரருளினால் சூலை மடுத்து முன்னாண்ட தொண்டர் வர பெற்றோம் என்று இருக்கிறவங்க எல்லாம் எவ்வளவு மகிழ்ச்சி அடைஞ்சிருக்கிறாங்க பாருங்க. இந்த உலகம் உய்யும்படியாக அவருக்கு சூலை நோய் கொடுத்து ஆட்கொண்ட பெருமான், அதிகை பெருமான், அவரை ஆட்கொண்ட அதிகை பெருமானால் ஆட்கொள்ளப்பட்ட பெரியவர் வரார் அப்படின்னு சொல்லி நினைச்சாங்களாம். அதான் சொல்லார், உலகமையும் பொருட்டு திருவதிகை பெருமான் தனது பேரருளினாலே சூளை நோயை கொடுத்து நேரே ஆட்கொண்டருளிய திருத்தொண்டராகிய திருநாவுக்கரசர் இங்கு எழுந்தருளி வரும் பேறு பெற்றோம் என்று கொண்டு அந்த ஒரு மகிழ்ச்சி பாருங்க. அவங்க அங்கே இருக்கக்கூடிய அடியார்களுக்கு ஒரு பெரிய மகிழ்ச்சி. இறைவனே ஆட்கொண்ட ஒரு பெருமை நம்பிகளுக்கு இந்த நம்முடைய பிள்ளையாருக்கு உண்டு, இல்லைங்களா? பெருமானே தன்னுடைய திருவாக்கினால் ஆட்கொண்டது மட்டுமல்ல, மருள் நீக்கியார் அப்படிங்கிற பெயரோடு இருந்த அப்பர் சாமிகளை நமக்கு அங்கதான் திருநாவுக்கரசு என்று சொல்லி பெருமான் திருவாக்கு. திருநாவுக்கரசு என்று சொல்லுவது இறைவனுடைய திருவாக்கு. அப்படியெல்லாம் பெருமையுடைய ஒருத்தர் நம்ம ஊருக்கு வந்திருக்கிறார் என்று சொல்லி காஞ்சியில் உள்ளோர் தங்களது முகங்கள் எல்லாம் காலையில் மலரும் தாமரை போல, அது ரொம்ப முக்கியம். காலை மலரும் கமலம் போல் காஞ்சிவானர், காலை மலர் செங்கமலக்கண் கலரை செறிவாருடன் கூடனார் அங்க, இல்லையா? சேரமான் பெருமானாருடைய கண் அப்படியே காலையில் மலர்ந்த கமலம் போல இருக்கும். அப்ப எவ்வளவு அழகா இருந்திருப்பார் பாருங்க அவரு. ஏன்னா ஏற்கனவே மலைநாட்டுக்காரர் நல்லா அழகா இருப்பாங்க, ஆணா இருந்தாலும் சரி பெண்ணா இருந்தாலும் சரி. அதுல இவர் எப்படி இருந்திருப்பார் பாருங்க. அந்த அவருடைய கண்ணுக்கு மட்டும் உமைதான் இருக்குமா, அதாவது தாமரை போன்ற கண்கள்னு கூட சொல்லல, காலையில மலர்ந்த தாமரை போன்ற கண்களாம் கலரீற்றறிவாருடைய கண்கள், காலை மலர் செங்கமலக்கண் கலரீற்றறிவாருடன் கூட அப்படின்னு. அப்படி ரெண்டு பேரும் சேர்ந்து போனாங்கன்னா எப்படி இருந்திருக்கும் பாருங்க. ஒரு கற்பனை பண்ணி பாருங்க. ஏற்கனவே நம்மளது சுந்தரரை சொல்லவே வேண்டாம், ஏன்னா சுந்தரம்னாவே அழகு, பெருமானுடைய அழகு முழுவதும் அப்படியே பெற்ற ஒரு திருமேனி நம்பிகளுடைய திருமேனி. அவர் கூட அப்படி அவர் ரெண்டு பேரும் வந்தாங்கன்னா எப்படி இருக்கும் பாருங்க. அப்படி ஜோடி ஒரு பிணை வர மாதிரி, இல்லைங்களா? அப்படி ரெண்டு பேரும் அப்படி போற பொழுதுதான் அப்படி மலர் தூவி எல்லாரும் நம்ம மலைநாடு செய்த பெரிய தவம் என்று சொல்லி எல்லாரும் போற்றி வழிபாடு செய்யறாங்க ரெண்டு பேர்த்தையும். அது மாதிரி இங்க எல்லாரும் முகமலர்ந்து காலையில் வரும் தாமரை போல மலர்ச்சி அடைந்து மகிழ்ச்சி கூற தலைத்த மனமுடையவர்களாக என்று சொல்லி சொன்னாருங்க. ஞானம் உயவரம், இது காஞ்சி வாழும் அன்பர்கள் மனத்தில் எண்ணியது. அது வர அவ்வளவு அங்க இருக்கக்கூடிய காஞ்சிபுரத்தில் இருக்கக்கூடியவர்கள் எல்லாம் நம்பிகளையும் அப்படித்தான் வரவேற்கிறாங்க. அவங்க நம்பிகள் வருகின்ற பொழுது, காஞ்சிபுரத்துக்கு முதல் முறையா வருகின்ற பொழுது அவங்க எல்லாம் நினைக்கிறாங்களாம், அங்க இருக்கக்கூடியவங்க எல்லாம் இறைவனே வழியை ஆட்கொண்ட ஒரு பெருமகனார் வராது, தம்பிரான் தோழர் வரார், இறைவனே விரும்பி ஆட்கொண்ட ஒரு தோழர் வரார்னு அவங்க நினைச்சாங்களாம். நம்பிகள் என்ன நினைச்சாரா, உமையம்மையே பூசை பண்ணின ஒரு பெரிய ஒரு இடம் இந்த காஞ்சிபுரம். உமையம்மையே பூசை செய்யக்கூடிய அளவுக்கு தவம் செஞ்சு இந்த பூமியில் இருக்கக்கூடிய அடியார்கள் எவ்வளவு பெரிய தவம் செஞ்சிருப்பாங்க. அவங்கள நம்ம வணங்கணும்னு அவர் நினைச்சாராம். ஒரு வாரம் ரெண்டு பேரும் வணங்கினாங்களாம். ஆண்ட நம்பி எதிர் வணங்க அடியார் வணங்கி, நல்லா அந்த இடத்த சேக்கல பெருமான் சொல்றாரு, ஆண்ட நம்பி எதிர் வணங்க அடியார் வணங்கி என்று சொல்லி அந்த இடத்த நமக்கு சேக்கல பெருமான் அருமையா சொல்வாரு. இந்த வணங்குறது 3 இடத்துல நல்லா வருங்க. எங்கெங்க வருதுன்னா தில்லையம்பதியில வரும், இல்லைங்களா? யாவர் முன்பு இறைஞ்சனர் என்று அறியா முறைமையால் எதிர்வணங்கி மகிழ்ந்தோ அப்படின்னு பாருங்க. அன்பின் வந்ததிரி கொண்ட சீரடியார்களோ, வடக்கு வாயில் வழியா வர்றாரு இல்லையா, தில்லையம்பதியில வணங்கினது சொல்றாரு. தில்லையம்பதியில் இருக்கக்கூடிய அடியார்கள் எல்லாம் நினைச்சாங்களாம், தம்பிரான் தோழர் வர்றார், அவரை நம்ம பணிந்து வணங்கணும்னு. இவரு நினைச்சாராம், தில்லையம்பதியில் இருக்கக்கூடிய அடியார்கள் எல்லாம் எவ்வளவு பெரிய உயர்ந்தவர்கள் அப்படின்னு சொல்லி ரெண்டு பேரும் வணங்கி இருக்கிறாங்க. ஆனா யாரும் முதல்ல வணங்கினான்னு என்னால சொல்ல முடியலன்றார் சேக்கல பெருமான். இங்க அந்த வணக்கம் அங்க அன்பின் வந்ததில் கொண்ட சீரடியார்களோ நம்பி யாரோதாமோ யாவரும் இறைஞர் என்ற அறியா முறைமையால் எதிர் வணங்கிட்டார். அதற்கடுத்து இங்கதான் நமக்கு ஆரூர்ல பண்ணை ஆரூரில் வருக நம்பால் நீங்க அசரீரி, அங்க தொண்டர்கள்ட்ட எல்லாம் போய் சொல்லிட்டாரு, ஆரூரன் நாம் அழைக்க வாரான் என்றான் அவனை
எதிர்கொண்டு அலையும் என்று சொல்லிட்டாருங்க. அப்படி எதிர்கொண்டு அழைக்கிறதுக்கு வர்றாங்க. வந்தவங்க கிட்ட தான் இவர் பாட கேட்குறாரு. அதான் நீங்கள் பாடுவீங்களா, கரையும் கடலும் என்று சொல்லக்கூடிய திருப்பதி இதில் சொல்லார், எந்த இருப்பது மாறூர் அவர் எம்மையும் ஆழ்வரர் கேளீர் என்று சொல்லி அங்கே கேட்குறாரு. அதே மாதிரி காஞ்சிபுரத்துலேயே அதே மாதிரி தான். இவர் அவங்கள பெருசாக நினைக்கிறாரா, அவங்க இவரை பெருசாக நினைக்கிறார். அதுதான் அடியாருக்குள்ள இருக்கக்கூடிய ஒரு பண்பு. நம்மளை நாமே பெருசாக நினச்சிட்டு இருக்கக்கூடிய காலத்தில் நம்பிகள் தன்னை எந்த இடத்துலையும் பெரிதாக கருதியது இல்லைங்க. நம்ம நாயன்மார்கள் எல்லாருமே அப்படித்தான், தன்னை யாரும் பெருசாக கருதியதே இல்லை. ஆமாம், அதான் சொல்கிறாரு நம்முடைய இளையான்குடி நாயனார் குணத்தில் தானே வருது, ஆறும் என்பும் அணைந்த ஐயர் தம் அன்பர் என்பது தன்மையால் நேரே வந்தவர் யாவராயினும் நித்தமாகிய பக்தி முன்போர எதிர்விழுந்து எழுந்து கைகள் குவித்து நின்று செவிப்புலத்து ஈரமன் மதுரப்பரம் பரிவைத முன்னுரை செய்தபின் அப்படின்னு சொல்லுவார். எப்படி அடியாரம் வணங்கணும் அப்படிங்கிறதாங்க சொல்றாரு. தன்னை யாரும் உயர்வாக கருதியதே இல்லை. அடியார்களுடைய சிறப்பே அதுதானுங்க. அது சின்ன அடியார் பெரிய அடியாருங்கிறதெல்லாம் சைவத்தில் கிடையாது. யாருக்கிட்ட வேணாலும் திருவருள் இருக்கு, நமக்கு என்ன தெரியும். அதனால வாழ்வெனும் மையல் விட்டு வறுமையாம் சிறுமை தப்பி தாழ்வெனும் தன்மையோடும் சைவமாம் சமயம் சார்தல் அப்படின்னு ஐயா அன்னைக்கு பேசினார். பார்த்தீங்களா எவ்வளவு பணிவாக பேசுறாரு. எவ்வளோ அந்த வயசில் அவ்வளோ பணிவு வருமா நமக்கு. அத்தனை பாட்டு 4 பாட்டு படிச்சிருந்தா நம்ம அப்படி நேரம் நிமிர்ந்து போவோம் இல்லைங்களா. பிராணம் முழுக்க மனப்பாடு நிறைகுடம் தழும்பாதுங்கிறது அதான் பாருங்களேன், வேற ஒன்றும் இல்லை. 4 பாட்டை படித்தா நமக்கு தெரிஞ்சதெல்லாம் நம்ம வித்தையெல்லாம் எல்லாத்தையும் காட்டிகிட்டு இருப்போம். ஆனால் அத்தனையும் மனப்பாடமாக இருக்கக்கூடிய ஒரு பெரியவர் எப்படி சொல்கிறாரு, எல்லாத்துக்கும் நான் தான் காரணங்கிறார் இல்லைங்களா. ஆமாம், நல்லதுக்கெல்லாம் பெருமானுடைய திருவருள் காரணம், அல்லாததுக்கெல்லாம் நான் தான் காரணம் அப்படின்னு சொல்லி அதுக்கு யாரையும் குறை சொல்லாமல் அப்படி அதுதான் பக்குவம் அப்படிங்கிறதுங்க. அவங்ககிட்ட நாம் கற்றுக்க வேண்டியது அதுதான், வேற என்ன. இந்த சூழ்நிலையிலே அவங்களாம் மனம் தளராமல் அந்த மனநிலை நமக்கு வரணுமே. ஒரு சின்ன காய்ச்சல் வந்ததுன்னா கூட நமக்கு மனசு கெட்டு போயிடும், வழிபாடு செய்கிறதுக்கு மனசு கெட்டு போயிடும். உடம்புடைய ஒரு பெரிய பாகத்தை இழந்தும் கூட திருவருளால் அவர் அந்த அளவுக்கு உறுதியாக இருக்கிறார் அப்படின்னா உண்மையிலேயே நமக்கெல்லாம் ஒரு பெரிய பாடம். சைவ உலகத்துக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு அத்தாரிட்டின்னு சொல்லணும் நான். அதான் பெரியவங்களுடைய ஒரு நிலைப்பாடு. நம்பிகள் காஞ்சிபுரத்துக்கு வருகின்ற பொழுது எல்லாரும் நினைச்சாங்களாம், தம்பிரான் தோழர் பெருமானால் ஆட்கொள்ளப்பட்டவர் வரார் அப்படின்னு சொல்லி. ஆனால் இவரு நினைச்சாராம், காஞ்சிபுரம் எவ்வளவு பெரிய மண், உமையம்மையே கைலாயத்திலிருந்து பூசை செய்த ஒரு திருப்பதி, உமையம்மை தவம் செய்த ஒரு பதி. இங்க இருக்கக்கூடிய அடியார்கள் எவ்வளவு பெரியவங்களா இருப்பாங்க. அதனால நான் முதல்ல வணங்கிறேன். அப்படி வணங்கின்ற பொழுது ஒருவாறு அந்த அடியார்கள் வணங்கிட்டாங்களாம். அப்புறம் மீண்டும் இவர் வணங்கியிருக்காரு. முதல்ல வணங்கினா அடியார் வணக்கம், 2வது வணங்கினா எதிர் வணக்கம். எது முக்கியம்? அடியார் வணக்கம் தான் முக்கியம். முதல்ல வணங்கினா தான் அடியார் வணக்கம், 2வது அவங்க வணங்க முன்னாடி வணங்கினா எதிர் வணக்கம் தான். அதனால அடியார்களை வணங்குகின்ற பொழுது முதல்ல வணங்குறதுக்கு முயற்சி பண்ணணும் நம்ம அப்படிங்கிறது பெரிய புராணத்தில் பல இடங்கள்ல பார்க்கலாம். பரசாமிகளுடைய புராணத்தில் நிறைய இடத்துல பார்க்கலாங்க. மற்றவர்கள் வணங்காமல் அடிவணங்கும் அரசுகள் அப்படின்னு சொல்லி நமக்கு பல இடங்கள்ல வருது. காலை மலரும் கமரம் போல அவங்களுக்கெல்லாம் காலையில மலர்ந்த ஒரு தாமரை போன்று அவர்களுடைய ஒரு முகம் மலர்ந்திருந்தது. அகமலர முகமலர்வார் அப்படின்பார் நாவுக்கரசு பெருமான். பிள்ளையார் திரு பூந்துருத்திக்கு வராருங்கிற செய்தி அவருக்கு போகுது. அப்படி அந்த செய்தி செல்லுகின்ற பொழுது அவரை எதிர்கொண்டு அவர் அவரை சுமக்கணும்னு தான் வர்றாரு. அப்ப சேக்கிழார் பெருமான் சொல்லார், அந்தனர் சூலாமணியார் புந்துருத்தி கணித்தாக வந்தரிடும் பெருவார்த்தை வாகீசர் கேட்டருளி நந்தம்மை உடையவரை நாம் எதிர் சென்று இறைஞ்சுவது முந்தை வினை பயன் என்று முகமலர அகமலர்ந்தார் அப்படின்னாரு. முகமும் மலர்ந்துச்சு, அகமும் மலர்ந்தது. அடியார் கண்டா அப்படி 2ம் மலரணும். முகம் மட்டும் மலர்ந்து அகமெல்லாம் அப்படி இருளா இருந்தா எப்படி இருக்குங்க. ஆனா நம்ம நாயன்மார்களுக்கு அப்படி அல்ல. நாவுக்கரசு பெருமானுடைய நிலை அப்படியே படம் போட்டு காட்டுறாரு சேக்கிழார் பெருமான். நந்தம்மை உடையவரே அப்படின்னாச்சு. அப்படின்னா என்ன அர்த்தம்? அவர் தான் குருநாதர். யாரு? ஞானசம்பந்த பிள்ளையார் தான் குருநாதர். யாருக்கு? அப்பர் சாமிகளுக்கு. அப்பர் சாமிகளுக்கு வயசு 75க்கு மேல, பிள்ளையாருக்கு வயசு ஒரு 10 வயசு தான் இருக்கு. எப்படி ஏற்றுக்கொள்ள முடிஞ்சது அவரால்? அந்த தாழ்வெனும் தன்மை பணிவு தான் அங்க காரணம், வேற ஒன்றும் இல்லை. ஆனா அவர் அப்படியெல்லாம் தன்னுடைய சீடரா அவரு கருதல, அப்பாவா தான் கருதினார். அப்பாரே அப்படின்னாரு இல்லையா. இவர் குருநாதரா கருதினாலும் கூட
பிள்ளையார் எப்போவாது அவர் சீடராக கருதுனாரான்னா அப்படியெல்லாம் இல்லை, எங்கேயும் பார்க்க முடியாது. ஆமாம், அதான் அவங்களுக்குள்ள பெரியவங்க நமக்கு கற்றுக் கொடுக்கக்கூடிய ஒரு பெரிய பாடங்க. இந்த 3 சந்திப்பை ஒரு அடியார் வந்து நல்லா படித்தாங்கன்னு வச்சுங்களேன், பணிவு தானே வருங்க. வேறு யாரும் பாடம் நடத்த தேவையில்லை, எந்த ஆசிரியர்கிட்டையும் போய் நீங்கள் வகுப்பு கேட்கணுங்கிற அவசியம் இல்லை. 3 சந்திப்பை மட்டும் நல்லா படித்தா போதும். கதை படிக்கக்கூடாது, சேக்கிழார் பெருமானுடைய திரு வாக்கிலிருந்து நம்ம பார்க்கணும். அதுதான் ரொம்ப முக்கியம், அதுதான் ரொம்ப முக்கியம். தொண்டர்களாம் புடைசூழ தொழுத கரத்தோடு நீருதைந்த கோலம் அப்படின்னாரு. அப்புறம் அங்கே முடிச்சு காட்டுறபடி எப்படி சொல்றாரு, தொழுது அணைவுற்று ஆண்டரசு தொண்டர்களாத்தடை சென்று பழுதில் பெறும் காதலுடன் அடிபணிய படிந்தவர்கள் கரங்கள் பற்றி விடையின் மேல் வருவார் தம்மை அழுது அழைத்து கொண்டவர் தாம் அப்பரே என்ன அவரும் அடியேன் என்றார் அப்படின்னு சொல்லி அங்கே சொல்லி முடிச்சார். புறப்புற பொழுது தொழுது கரத்தோடு அங்கே போய் முடிகின்ற பொழுதும் தொழுது அணைவுற்று ஆண்டரசுன்னாரு. சீர்காழியிலிருந்து, அதாவது தில்லையம்பதியிலிருந்து சீர்காழி வரைக்கும் வணங்கி கொண்டே போனார் அப்படிங்கிறதுக்கு அதுதான் சான்று, வேற ஒன்றும் இல்லை. தொழுது, அதாவது தொண்டர்குலாம் புடைசூழ தொழுது கரத்தோடு நீரு தொதைந்த கோலம் ஆரம்பிக்கிறாரு எங்க தில்லையம்பதியில. எப்படி நிறைவாக்கி காட்டுறாரு, தொழுது அணைவுற்று ஆண்டரசு தொண்டர்குலாத்தடை சென்று பழுதில் பெறும் காதலுடன் அடிபணிய பணிந்தவர்கள் கரங்கள் பற்றி விடையின் மேல் வருவார் தம்மை அழுது அழைத்து கொண்டவர் தாம் அப்பரே என்ன அவரும் அடியேன் என்றார். பணிவுக்கு இதுக்கு மேல என்ன சொல்ல முடியும் சொல்லுங்க பார்க்கல, இதுக்கு மேல சொல்ல முடியுமா அப்படின்னு சேக்கிழார் பெருமானுடைய திருவாக்கிலிருந்து நாம சிந்திக்கணும். 3 சந்திப்பு ரொம்ப ரொம்ப முக்கியம், மறந்துடவே கூடாதுங்க. பெரியபுராணத்தில் எத்தனையோ நம்ம படிச்சுட்டு இருந்தாலும் கூட அந்த 3 சந்திப்பு நம்ம மறந்துட்டோம்னு வச்சுங்களேன், நமக்கு அந்த ஆணவ தன்முனைப்பு வந்துருங்க. அதனாலதான் ஐயா சொன்னார், திருத்தொண்ட தொகை பாடிட்டே இருக்கணும். மெய்யடியார் சித்தனிடம் திருத்தொண்ட தொகையினார். ஆமா, நம்ம இந்த இதுல பெருமலை பெருமநாயனார் பணத்துல தான் வருது, மெய்யடியார் சித்தனிடம் திருத்தொண்ட தொகையினார். யாராவது ஒரு அடியாரை பார்த்து உங்களுக்கு திருத்தொண்ட தொகை தெரியுங்களா, திருத்தொண்ட தொகை அப்படின்னா தெரியும்னா அவங்க அடியார், தெரியாதுன்னா அடியார்னு அடியார் இல்லைன்னு சொல்லக்கூடாது, அடியார் ஆகிறதுக்கு முயற்சி பண்ணுங்க, அவ்வளவுதான். அப்படின்னு என்ன அர்த்தம், அந்த பதிகம் மனப்பாடமா இருக்கணும்னு அர்த்தம். திருத்தொண்ட தொகை மனப்பாடம் பண்ணியே ஆகணுங்க. நீங்க போட்டு படிங்க. ஆமா, வேற பதிகமெல்லாம் அப்புறம் பார்த்துக்கலாம். ஐயா தானே சொன்னார் அன்னைக்கு, இன்னொன்று சேர்த்து படிக்கணும்னா பெரிய திருத்தாண்டகம் படிக்க சொன்னார். அடியவர் சிந்தை விட்டு நீங்க அதை திருப்பதிகம் பெரிய திருத்தாண்டகம், இன்னொரு திருப்பதிகம் கூடுதலாக படிக்கணும்னா பெரிய திருத்தாண்டகம். இது எங்க சொன்னார் தெரியுங்களா, இதுக்கு முன்னாடி இப்போ நீங்க இங்க கேட்டீங்க திருச்சிராப்பள்ளியில வடிவேல் ஐயா திருவடி அடைஞ்ச பொழுது வந்து அந்த வீதியில் உட்கார்ந்து பாடுற பொழுது சொன்னார். உங்களுக்கு நினைவு இருக்குன்னு நினைக்கிறேன், எனக்கு நல்ல நினைவு. 10 வருஷம் இருக்குங்களாங்க ஐயா, பக்கமா இருக்கு. வடிவேல் ஐயா பெரிய அடியாரெல்லாம் ஒன்றும் கிடையாதுங்க, இது நல்ல கவனமா கேட்டுங்க. வடிவேல் ஐயா பெரிய அடியாரெல்லாம் நம்மள மாதிரி தான். அவர் ஒன்றும் ரொம்ப அதாவது பேர் சொல்லக்கூடாது, ஒரு பெரிய ஆச்சாரிய அபிஷேகம் வாங்கி ஒரு திருக்கூட்ட தலைவராக இருந்தவரெல்லாம் கிடையாது. சாதாரண அடிமட்ட தொண்டருங்க. அதுக்கு வந்து உட்கார்ந்தவர் அவர் அடக்கம் பண்ற வரைக்கும் இருந்துதான் முடிச்சுட்டு தான் போனாருங்க. யாருனால முடியுங்க? என்னை கூட வந்த நண்பர்கள் கூட சொன்னாங்க, வடிவேலுக்கு இவ்வளவு தூரம் ஐயா வந்தாரா அப்படின்னு. வடிவேல் என்ன அதோட கீழே இருக்கக்கூடிய அடியார்களுக்கும் ஐயா வருவார் அப்படிங்கிறதா உண்மை. அதுல எனக்கு ரொம்ப பிடிச்சது, வீதியில் உட்கார்ந்து பாடினாரு. வீதியில் உட்காந்து விரிப்பு கூட ஒன்றும் இல்லைன்னு நினைக்கிறேன், மொட்டை வெயில். நான் அது வரைக்கும் ஐயா போற வரைக்கும் நான் இருந்தேன், ஐயா போற வரைக்கும் இருந்தா அது கூட ஐயா சொன்னாருன்னு சொன்னாங்க, வேலுசாமி கடைசி வரைக்கும் இருந்தாரு அப்படின்னு. உட்காரவே முடியல, வீதியில் உட்காந்து பாடினாருங்க. அதெல்லாம் வந்து நினைச்சு பார்த்தோம்னா பெரிய வேலைங்க. அதான் ஒரு சில இதெல்லாம் அவரு ஐயா வந்து பெரியவங்க சின்னவங்க இதெல்லாம் பார்க்கறது இல்லைங்க. வடிவேலுக்கு என்ன, வடிவேல் நல்ல அடியாரு பாவம், அவரு நம்மளோட இல்லை அப்படிங்கிற ஒரு எப்படி இருந்தாலும் இருந்தால் அடிக்கடி இங்கே வருவார். நல்ல அடியார் தான், அடியாருக்கு மேலே அன்புடையவர் தான். கொஞ்சம் வேகமாக இருப்பார், அவ்வளோதான். மற்றபடி ஒன்று நம்ம பெரிய குறையெல்லாம் ஒன்றும் அவரை சொல்ல முடியாது. அதுக்காக வந்து இருந்தவர் அடக்கமெல்லாம் முடிச்சுட்டு அப்புறம் தான் போனாருங்க. அத்தனை பதிகம் பாடினார் வீதியில் உட்கார்ந்து. உள்ளூர் தொண்டர்கள் அதிகமாக வரல, வந்திருந்தாங்க, ஏதோ வந்திருந்தாங்க, ஒரு சிலர் வந்திருந்தாங்க. இருந்தாலும் ஐயா அங்கேருந்து வந்து சிறப்பாக பாடினார். அதில் கலந்துக்கூடிய ஒரு வாய்ப்பு அடிநாயகம் கிடைச்சது அப்படிங்கிறது ஒரு சிறப்பு. ஞாழமுய்ய பேராத ஞாழமுய்ய என்று சொல்லி உலகம் உய்யும்படியாக என்று சொல்லி திருவதிகை நம்பர்தம் பேரருளால் என்று சொல்லி உலகமெல்லாம் உய்யும்படியாக திருவதிகை பெருமானால ஆட்கொள்ளப்பட்டவர். மனங்கள் தாங்குவார் என்று சொல்லி மாட வீதி மருங்கெல்லாம் மணிவாயில்கள் தோரணங்கள் நீடு கதலியுடன் கமுகு நிறைத்து நிறைவோர் குடம் தீபம்
கோடு குளவு மலர் மாலை சூழ்ந்த வாச பந்தர்களும் ஆடு கொடியும் உடன் எடுத்தங்கு அணிநேல் காஞ்சி அலங்கரித்தார். மாடவீதி மருங்கெல்லாம் மணிவாயில்கள் தோரணங்கள் அப்படின்னார். அப்படியே நாவுக்கரசு பெருமான் வராருன்னு சொல்லி ஊரெல்லாம் அப்படியே அப்படி ஒரு அணி கலன் ஆக்கிட்டான். அணி மாடங்கள் அப்படியே அழகுபடுத்துறாங்க. அப்படியே தோரணங்கள் கட்டி வாழை மரங்கள் எல்லாம் கட்டி யாரு நாவுக்கரசு பெருமான் வராரு அப்படின்னு சொல்லி. ஏன்னா திருவதிகை பெருமானால் ஆட்கொள்ளப்பட்ட பெருமகனார், உலகம் உய்யும்படியாக ஆட்கொள்ளப்பட்டவர் இல்லையா? அதனால உலகம் உய்யும்படியாக இறைவனால் ஆட்கொள்ளப்பட்ட நம்முடைய அரசுகள் வரார் என்று சொல்லி ஊர் பூரா அப்படி அலங்காரம் செய்தார்களாம் காஞ்சிபுரம் நகரத்துல. இப்போ பெரியவங்க வந்தால் நம்மளாம் குறைஞ்சபட்சம் ஒரு வாழை மரமாவது கட்டி பாக்கு மரங்கள், வாழை மரங்கள், மாவிளைகள் இதெல்லாம் கட்டி நம்ம வரவேற்கணும் அப்படிங்கிறத நமக்கு அறிவுறுத்துற. இதெல்லாம் அந்த காலத்தில் செய்திருக்கிறாங்க. பெரியவங்க வந்தால் நம்ம அதெல்லாம் செய்தால் தான் அவங்களுக்கு ஒரு மரியாதை இல்லைங்களா? அது மாதிரி மங்களமாக ஆக்கணும். நிறைகுடங்கள், தீபங்கள், இதழ்கள் பொருந்திய மலர் மாலைகள், வாசனையுடைய பந்தர்கள், ஆடும் கொடிகளும் ஆகிய வகையான அலங்காரங்களை எல்லாம் எடுப்பித்து அவ்விடத்தை அழகிய நீண்ட காஞ்சி நகரத்தை மேலும் அலங்கரித்தார்கள் என்று சொல்லி. ஏற்கனவே காஞ்சி நகரம் வந்து அழகுடைய நகரம். மீண்டும் இவர்கள் வந்து அழகுக்கு மேல அழகு சேர்த்தாங்களாம். சேக்கிழார் பெருமான் சொல்றாரு. எப்படி இருந்திருக்கும் பாருங்களேன். ஒரு நாயனார் வராங்க அப்படின்னா, அடியார் பெருமக்கள் பெரியவங்க வராங்கன்னா அப்படியெல்லாம் அழகு செய்திருக்கிறாங்க அந்த காலத்தில் அப்படிங்கிறது ஒரு பெரிய சிறப்பு. மாட வீதி, இருபுறமும் மாடங்கள் நிறைந்த திருவிழா நடைபெறும் வீதி மாட வீதி. எப்பொழுதும் திருவிழா நடக்கக்கூடிய வீதிகளுக்கு பேர் தான் மாட வீதின்னு சொல்லுவாங்க. சொல்கிறோம் இல்லையா? மதுரை மதியில் கிழக்கு மாட வீதி, மேற்கு மாட வீதி, 4 வீதியுமே மாட வீதியாக சொல்லக்கூடியது. ஏன்னா தினசரி விழா நடக்கக்கூடிய ஒரு இடம் எங்கன்னா மதுரை மதிங்க. விழா இல்லாத நாளே இல்லையா? நீங்கள் திடீர்னு போனால் அன்னைக்கு ஏதாவது ஒரு விழா இருக்கும். அவன் மதுரை எம்பதியில் வருஷம் முழுக்க விழா நடக்கும். விழாவுக்கு வந்து ரொம்ப பெயர் பெற்றது மதுரை எம்பதிங்க. அவ்வளவு திருவிழாக்கள் அங்கே நடந்து கொண்டே இருக்கு. ஏதாவது ஒரு திருவிழா. ஏன்னா 64 திருவிளையாடல்கள் நடந்தது இல்லையாங்க. அதனால ஏதோ ஒரு விழா எப்போ அதனா இருந்துகிட்டே இருக்கு. அதுபோக நாயன்மார் குரு பூஜை விழாக்கள் இருக்கும். அப்புறம் சைவத்தில் இருக்கக்கூடிய முக்கியமான விழாக்கள் இருக்கும். அப்படி ஏதாவது ஒரு விழா தினசரி இருந்தே இருக்கும் மதுரை பகுதியில். தோரண் மாட வீதி என்று, மாடம்னா கோயில் என்று கொண்டு கோயிலை சுற்றிய வீதி. ஆமாம், காஞ்சிவாணர் நாயனாரது வரவை பெருவிழாவாக கொண்டு மாட வீதிகளின் வழி எதிர்கொள்ள அணி செய்தனர் என்று சொல்லி சொல்றாருங்க. தோரணங்கள், கதலி, கமுகு நிறைத்தலுவை நாட்டும் அலங்கார வகை, நிறைகுடம், தூபம், தீபம், மாலைகள், பந்தர்கள், கொடிகள் இதெல்லாம் கட்டி அவரை வரவேற்றிருக்கிறார்கள். நிறைத்தல் அங்கங்கும் நிலைவரும்படி. இது கூட வந்து நல்ல நிலையில் இருக்கின்ற பொழுது வராறு செய்யறாங்க. ஆனா ஏகோன் கழிக்காம என்னுடைய மனைவி செஞ்சாங்க பாருங்க. எந்த ஒரு பெண்ணாலும் செய்ய முடியாது இல்லைங்களா? தன்னுடைய கணவன் இறந்து போயிட்டார். கணவன் இறந்த சோகமே தெரியாத மாதிரி அந்த வீட்டை அலங்காரம் செஞ்சாங்களாம். அந்த சூழ்நிலையில வந்து அவங்க அந்த வீட்டையெல்லாம் அலங்காரம் செஞ்சிருக்கிறாங்க, நிறைகுடம் வச்சிருக்கிறாங்க, தூபதீபங்கள் வச்சிருக்கிறாங்க, அப்படி தோரணங்கள் கட்டியிருக்கிறாங்க. முடியுமா அப்படின்னா அம்மானாலதான் முடிஞ்சது, வேற யாராலையும் செய்ய முடியாது. ஏன்னா அம்மாவை யாரு? மானக்கஞ்சார நாயனாருடைய மகளார் இல்லையா? அதனால செய்ய முடிஞ்சது. இல்லைன்னா செய்ய முடியாது. அடியாருடைய பெண், அதனால செய்ய முடிஞ்சது. அதாவது தன்னுடைய உயர் போக்கிக்கணும்னு நினைச்சிட்டு இருந்தாங்களாம். அந்த நேரத்துல வந்து சொல்லியிருக்காங்க, நம்பிகள் வந்து அணைந்தார் என்று சொல்லி சொன்னோன்னே அப்படியே எல்லாரும் அழுகிறத நிறுத்துங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த சூழ்நிலையை அப்படியே மாத்திருக்காங்க. இது கூட நாவுக்கரசு பெருமான் வராரு அப்படிங்கிறது தெரிஞ்சு முன்னாடி ஏற்பாடெல்லாம் செய்யறாங்க. அதை உடனடியாக செஞ்சிருக்கிறாங்க. பிள்ளையார் நம்பிகள் வராருன்னு தெரிஞ்ச உடனே எவ்வளவு வேகமா வேலை நடந்திருக்குன்னு பாருங்களேன். அப்படி அந்த சோக நிலையிலையும் கூட அப்படியே மாற்றி, யாருக்கு? அவருக்கு வந்தவருக்கு நம்பிகளுக்கு தெரியாத மாதிரி, தீது அணைவில்லையானும் என்மடம் தெருளாது அப்படின்னு சொல்லி அவரே உள்ள போற வரைக்கும் யாரும் சொல்லலை. தீது இல்லைன்னு சொல்றாங்க, ஆனா தீது அணைவில்லையானும் என்மனம் தெருளாது அப்படின்னாரு. பிள்ளையாருக்கு தெரியும் இல்லையா? அவங்கெல்லாம் தெரிஞ்சுக்குவாங்க ஏதோ ஒரு இருக்கு அப்படின்னு. அதனால அப்படிதானே அப்போதி நாயனாருடைய இல்லத்துல அவங்க சொல்றது இல்லை, ஆனா அவர் தெரிஞ்சுக்கிறார் இல்லைங்களா? அதான் பெரியவங்களுக்கு தெரியும் ஏதோ என்ன நடந்திருக்குது அப்படிங்கிறது. அவங்களுக்கு மனசுல வந்து பெருமான் வந்து குறிப்பு உணர்த்துவார். அப்படிதான் நடந்தது. இங்க அது மாதிரி தோரணங்கள், கதலி, கமுகு இதெல்லாம் வந்து நிறைய செய்திருக்கிறாங்க. பிள்ளையார் வருகின்ற பொழுது திருவொற்றியூர்ல இருந்து எங்க என்ன ஒரு மயிலை 20 கிலோமீட்டருக்கு மேல இருக்கும் இல்லைங்களா? கடற்கரை சாலை ஈசிஆர்ல
20 கிலோமீட்டர் தூரத்துக்கு தோரணம் அமைச்சிருக்கிறார் சிவநேசனார். எவ்வளவு பெரிய அன்பு இருக்கணும் அவருக்கு. எங்க ஒற்றியூரிலிருந்து அங்கே மயிலாப்பூர் வருகின்ற வரைக்கும் நடைக்காவனம் அமைத்தார் அப்படின்னு சொல்லி பெரிய புராணத்தில் நம்ம பார்க்க முடியுது. அந்த காலத்திலே அப்போ அடியார்களுக்கு இன்னைக்கு மாதிரி வசதி வாய்ப்புகள் வண்டி வாகனங்கள் இல்லாத காலம் அது. அதுலேயே அப்படி செஞ்சுருக்கிறாங்க அப்படின்னு எல்லாம் எப்படி கொண்டு வந்திருப்பாங்க, தலையில தான் சுமந்து கொண்டு போயிருப்பாங்க. இன்னைக்கு நம்ம வெட்டி சொன்னோம்னா ஆர்டர் பண்ணோம்னா வந்து இறங்குதெல்லாம் இல்லைங்களா. ஆனால் அன்னைக்கெல்லாம் அப்படியெல்லாம் இல்லை, தலையில தான் சுமந்து கொண்டு போகணும். எல்லாம் பூதகணங்களாக இருந்திருக்கிறாங்க அடியார்கள்லாம், இல்லைன்னு செய்ய முடியுமா என்ன? ஆமாம், அடியார்கள்லாம் சிவபூத கணங்களாக இருந்து பணி செய்திருக்கிறாங்க. மற்றவங்களெல்லாம் வந்து செய்ய மாட்டாங்க, அடியார்கள் தானே செய்வாங்க, வேற யாரும் செய்யப்போம். அப்படி செஞ்சிருக்கிறாங்க. நிறைத்தல் அங்கெங்கும் நிலைபெறும்படி கட்டி அணி செய்தல் என்று சொல்லி எடுத்தல் கூடவே எடுத்து செல்லுதல். அணிநீல் காஞ்சி அலங்கரித்தார். முன்னமே அழகு பொருந்த செய்யப்பட்டதனை மேலும் நாயனாரது வருகையின் பொருட்டு இவ்வாறு சிறப்பாக ஏற்கனவே அழகா இருக்கக்கூடிய காஞ்சியை மீண்டும் அழகுபடுத்தினார்கள் அப்படின்னு சொல்லுகிறார். இப்பாட்டினால் காஞ்சி மாணவர்கள் எல்லாரும் மனங்களிப்ப செய்த நகரணிகள் கூறப்பட்டன. நகர மாந்தர் எல்லாரும் இவ்வாறு கழித்து அணி செய்தார்களாக அவர்களுள்ள தொண்டர்கள் மட்டும் கூடி எதிர்கொள்ள சென்றனர். அத்தகுதி வாய்ந்தவர்கள் அவர்களே ஆகலாம். அது மேற்பாட்டில் கூறுவார். அதாவது பொதுவாக செஞ்சதையும் சொல்றாரு. அடியார்கள் சிறப்பாக போய் அவரை வரவேற்று அழைத்து கொண்டு வந்ததையும் அடுத்த பாட்டில் சொல்றாரு பாருங்க. தொண்டர் ஏண்டி வந்துருச்சு பாருங்க. தொண்டர் அடுத்தது எப்படி இருந்தாலும் பொதுவாக சொன்னாலும் கூட சேக்கிழார் பெருமான் தொண்டர்களை தனியாக சொல்லியே தீர்வார். அது தொண்டர்களுக்கு என்று தனி ஒரு இது உண்டு. அதான் தொண்டர் ஈண்டி எதிர்கொள்ள எழுந்து சொல்லுக்கு அரசர்வால் கொண்ட வேட பொழிவினோடும் குலமும் வீதி பணி செய்யும் அண்டர் அறிதற்கு அறிய திரு அழகு முதலாம் அவை ஏந்தி இண்டை முனைந்த சடைமுடியாருக்கு அன்பர் தம்மை எதிர்கொண்டார். அடியார்கள் எதிர்கொண்டாதான் சிறப்பு. போன பாட்டில் சொன்னது அந்த உலகத்தாரு எல்லாரும் அடியார் எல்லாரும் சேர்ந்து அந்த பணியை செய்யறாங்க. இப்போ அடியாரம் மட்டும் சிறப்பா சொல்றாங்க. ரொம்ப அதாவது பறவை நாச்சியாருடைய கல்யாணத்தை சொல்லுகின்ற பொழுது அடியாரம் மட்டும் சொல்லுவார் சேக்கிழார் பெருமான். அந்த பாட்டை நல்லா பாருங்க. ஆமா, காமத்துயரில் கவல்வார் நெஞ்சில் கரையில் கண்கொள் கழிவோம் யாமத்து இருடும் புலர கதிரோன் எழு காலையில் வந்து அடியார் கூடி சேமத்துணையாம், அதாவது சேமத்துணையாம் அவர் பேரர்களை தொழுது திரு நாவலர்கோன் மகிழ தாமக்குழலால் பறவை வதுவை தகு நீர்மையினால் நிகழச் செய்தார் அப்படின்னு. அதுல என்ன சொல்றாரு? அடியார் கூடி அப்படின்றார். அடியார் மட்டும்தான் சொல்றாரு, உலகத்தார சொல்றதில்லை. ஏன்னா பறவை நாச்சியாருக்கு அப்பா அம்மா கிடையாது, சொந்த பந்தம் யாரும் கிடையாது. அண்டர்பிரான் திருவருளால் அயலறியா மனம் விரும்ப பண்டை விதி கடையோட்ட பறவை யாரும் கண்டார்னர். அம்மாவுக்கு சொந்த பந்தம் கிடையாது, யாரும் கிடையாதுங்க. அம்மாவுக்கு தெரிஞ்சதெல்லாம் ஒன்னே ஒன்று, என்னன்னா ஆரூர் பெருமான் தான். ஆரூர் பெருமான் ஆரூர் பெருமான் ஆரூர் பெருமான், அதை தவிர யாரையும் தெரியாது. அதனால தான் சொல்றாரு காமத்துயிரில் கவல்வார் நெஞ்சு. அந்த பாட்டில் ஒன்னே ஒன்று தான் சொல்றாருங்க, அடியார் கூடின்ட்டாருங்க, வேற யாரும் கிடையாதுங்க. அடியார் காலையில சாமி முந்தின நாள் போய் அடியார்கிட்ட கனவுல சொல்றார், நான் பறவைக்கும் ஆரூரனுக்கு திருமணம் அப்படின்னு சொன்னாரு. பறவையார் இடத்துல சொல்லிட்டாரு, நம்பிகள் இடத்துல சொல்லிட்டாரு. திரு நாவலர்கோன் மகிழ அப்படிங்கிறாரு பாருங்க. அவர் மகிழ்ச்சி அடையணுமா, சாமிக்கு அதான் ரொம்ப முக்கியம். தன்னுடைய தோழர் வந்து வருந்தக்கூடாது இல்லைங்களா. நாவலர்கோன் மகிழ, அதனால அந்த கல்யாணத்தை அப்படி முடிக்கிறார். ஆனா சங்கிலியாருடைய திருமணத்தை எப்படி, அம்மா அப்பா இருக்கிறாரு, நாயிருக்கிறார் இல்லைங்களா. அதனால அந்த கல்யாணத்தை வந்து 2 பேரும் சேர்ந்து செய்யறாங்க. உலகத்தாரும் இருக்கிறாங்க, அடியார்கள் இருக்கிறாங்க. மண்ணிறைந்த பெருஞ்செல்வ திருவொற்றியூர் மண்ணும் எண்ணிறைந்த திருத்தொண்டர் எழில்பதியோருடன் ஈண்டினார். எண்ணிறைந்த திருத்தொண்டர், அப்புறம் எழில்பதியோருடன் ஈண்டி. எழில்பதியோர் அப்படிங்கிறது அந்த ஊர்ல இருக்கக்கூடிய உலகத்தார்கள், சொந்த பந்தம் இவங்கெல்லாம். உள்நிறைந்த மகிழ்ச்சியுடன் உம்பர் பூமலை ஒளிய. இங்க உலகத்தார் இருக்கிறாங்க, அடியார் இருக்கிறாங்க, மேல தேவர்களும் பார்த்தாங்களாம், அவங்களும் மலர் போட்டாங்களாம். இந்த கல்யாணத்துக்கு அவங்களும் மலர் போட்டாங்களாம். நம்பிகளுடைய கல்யாணம் அப்படிங்கிறதுனால அதான் உள்நிறைந்த மகிழ்ச்சியுடன் உம்பர் பூமலை ஒளிய கண்ணிறைந்த பெருஞ்சிறப்பில் கல்யாணம் செய்தளித்தார் அப்படின்னார். எப்படி வகைப்படுத்தி காட்டுறாரு பாருங்க சேக்கிழார் பெருமான். 2 கல்யாணத்தை 2 மாதிரி சொல்றார். அது ஒரு மாதிரி சொல்றாரு, இது ஒரு மாதிரி சொல்றாரு. அதுதான் நம்முடைய சேக்கிழார் பெருமானுடைய ஒரு தனித்தன்மை அப்படிங்கிறது. இங்க தொண்டர் ஈண்டி எதிர்கொள்ளனார். ஏற்கனவே சொல்லியாச்சுல, அழகுபடுத்தியாச்சு, எல்லாம் வந்து வரவேற்றாங்க, சாமியை அழைச்சிட்டு போனாங்கன்னு சொல்ல. அப்ப அடியார்களை தனியா சொல்றாரு. ஆமா,
நல்லார் கண்ட தண்டர்புரான் அருளால் பெற்ற படிக்காசு பல்லாறு என்ற வளம் பெருக பரமனடியார் ஆனார்கள். எல்லா மீதி உங்க என்று 2 பொழுதும் பறை நிகழ்த்தி சொல்லால் சாட்டி சோறிட்டார் துயர் ஒரு வறுமை தொலைத்திட்டாருக்கு சிவகுனிய உரை சொல்றாரு. என்ன சொல்றாருன்னா, அடியார்கள் பசியோடு இருக்கக்கூடாதுன்னு தான் நினைச்சாராம் அப்பர் சாமிகளும் நாவுக்கர் ஞானசாமி பிள்ளையாரும். அது என்ன எழுதுறாருன்னா, உலகத்தார்கள் உலக இயற்கையை உலக இயற்கையில் வரக்கூடிய துன்பங்களை அனுபவிக்க கடவர்கள், அடியார்கள் அப்படியெல்லாம் அனுபவிக்கூடாது. ஆமா, அவங்களும் அடியாரா வந்தா சரி, அடியார்களுக்கு மட்டும்தான் அவர்கள் தனியாக மடம் அமைத்து உணவு கொடுத்துருக்குறாங்க அப்படிங்கிறது அந்த இடத்துல தெளிவா சொல்றாரு. பரமன் அடியார் ஆனார்கள் எல்லா மீது உங்கை என்று அப்படின்னு சொல்லி. அதே மாதிரிதான் இளையான்குடி நாயனர் மனத்திலே வருது. ஆரம் என்பு உணைந்த ஐயர் என்பதோ தன்மையால் நேரே வந்தவர் யாவராயினும் நித்தமாகிய பக்தி முன்கூறன். அதை பிற்கால புலவர்கள் எடுத்து என்ன சொல்லிட்டாங்க அப்படின்னா, நேரே வந்தவர் யாவராயினுங்கிறத மட்டும் எடுத்துட்டாங்க, முன்னாடி இருக்கிறத எடுக்கல. ஆரம் என்பு உணைந்த ஐயர்தம் அன்பர் அப்படிங்கிறத விட்டுட்டாங்க. குறைய எழுதுறாங்க. அவங்க ஆராய்ச்சி உரையில் எழுதுறாரு ஒருத்தர், பெரியவர், ரொம்ப பெரியவர், ஆராய்ச்சி உரையில் எழுதுறாரு. முதலியார் அவர்கள் அடியாருக்கு மட்டும்தான் இளையான்குடி நாயனார் அமுது படைச்சார்னு சொல்லி எழுதியிருக்கிறாரு. இல்லை, அப்படியெல்லாம் இல்லை. அவர் பெரிய சமுதாய சிந்தனையுடையவர். யாரு? சேக்கிழார் பெருமான். யார் வந்தாலும் அழைச்சி கொண்டு போய் சாப்பாடு போட்டாரு அப்படின்னா அதுக்கு பேர் சிவபுண்ணியம் அல்ல, அதுக்கு பேர் பசு புண்ணியம் இல்லைங்களா? அடியார்களை அழைத்து கொண்டு போறதுக்கு பேர் தான் பதிபுண்ணியம். பசு புண்ணியம் செய்யறது நாயன்மாருடைய பணி அல்ல, பதிபுண்ணியம் செய்யறது தான். அவங்க அந்த ஆன்மாக்களும் உய்ய வேணுங்கிற ஒரு அவங்களுக்கு கருணை நோக்கம் இருந்தது, அவ்வளவுதான். ஆனா அவர்களை உணவு படைத்ததெல்லாம் யாருக்கு படைச்சாங்க அப்படின்னா அடியார்களுக்கு தான் படைச்சாங்க. அதனால அடியார்கள் அப்படிங்கிறது ஒரு சிறப்பு வகையால் பொது வகை அப்படிங்கிறது ஒன்று இருக்கு, சிறப்பு வகைன்னு ஒன்று இருக்குதுங்க. பொது வகை அப்படிங்கிறது எல்லாத்தையும் சேர்த்து போன பாட்டில் சொன்னார் பாருங்க, அது பொது வகை. சிறப்பு வகை அப்படிங்கிறது அடியார்கள் மட்டும் அப்படிங்கிறதா சிறப்பு வகை. அது நம்ம எந்த இடத்துலையும் நம்ம கவனமா கையாளணும் புராணத்தை. அதான் ஐயா சொன்னார் அன்னைக்கு, பெரிய புராணங்கிறது ஒரு அக்னி சட்டியை கையில் ஏந்துற மாதிரி இல்லைங்களா? கொஞ்சம் ஏமாந்தா சுட்டுரும், நம்மளால பிடிக்க முடியாது, விட்டுற வேண்டியதான். அப்புறம் அப்படி கையாளக்கூடாது. பெரிய புராணத்தை அப்படி அது பொது நூலாக பார்க்கக்கூடாது, சிறப்பு நூல். இறைவன் அடியார் அப்படிங்கிறதா இதில் பார்க்கணும். பொது நூலாக நம்ம பார்க்கக்கூடாது. உலகியல் இன்பங்களை சொல்லக்கூடிய அல்லது உலகியல் அறத்தை சொல்லக்கூடிய திருக்குறள் எல்லாம் பொதுமறை. திருக்குறள் பொதுமறை. இதெல்லாம் அப்படி அல்ல, பெரிய புராணம் அப்படி அல்ல. இது சிறப்பு வகையான நூல். இறைவன் அடியார் அப்படிங்கிறது வள்ளுவ பெருமான் சொன்னது நிறைய கருத்துக்கள் நம்ம எடுத்துக்கிறோம் இல்லைங்களா? அது எல்லாத்துக்கும் பொருந்தும், பொதுமறை அப்படிங்கிறது. இது அப்படி அல்ல. சைவ சமயத்தையும் முப்பொருள் உண்மைகளையும் நாயன்மார்களுடைய பெருமைகளையும் அடியாருடைய பெருமைகள் ஆண்டவனுடைய பெருமைகளை எல்லாம் சொல்லக்கூடியதா நமக்கு பெரிய. மற்ற நூலுக்கு இதுக்கும் நிறைய வேறுபாடு இருக்கு. தொண்டர் ஈண்டி எதிர்கொள்ள எழுந்து சொல்லுக்கு அரசர்வால் கொண்ட வேட பொலிவினோடும் குலவும் வீதி பணி செய்யும் அண்டர் அறிதற்கு அரிய திரு அழகு முதலாம் அவை ஏந்தி இண்டை முனிந்த சடைமுடியாருக்கு அன்பர் தம்மை எதிர்கொண்டார் கொண்ட வேட பொலிவினோடுனர். அப்படி திருவேட பொலிவோடு இருக்கிறாங்க எல்லா அடியார்களும். ரொம்ப முக்கியங்க. வேடத்தோட ஒரு உலவார பணி செஞ்சா கூட திருவேடம் தாங்கித்தான் பணி செய்யணுங்க. அம்மா அப்படிதான் செஞ்சாங்க. யாரு? திலகவதி அம்மா திருவேடம் அணிந்து கொண்டு, அவங்க உருத்தராக்கம் அணிந்து கொண்டு திருநீர் அணிந்து கொண்டு தான் உலவார பணி செஞ்சாங்க, சரியை பணி செஞ்சாங்க. புராணத்துல நல்லா தெளிவா சொல்லப்பட்டிருக்கு. ஒரு உலவார பணி செய்யறதுனால கூட நம்ம வேடம் இல்லாம செய்யக்கூடாது. ஞானத்துயர்காலி ஞான சம்பந்தன் கோலத்தார் பாட இல்லைங்களா? அந்த இதுல செல்வ நெடுமாடம் பாட்டுல வருது பாருங்க, கற்றாங்கரியாமி பதிகத்துல கடைசி பாட்டுல வரும் கோலத்தார் பாட நல்லா வல்லாறு என்று சொல்லி வரும். ஆமா, கோலத்தார் பாடன்னு என்ன? அப்படி திருக்கோலத்தோட நம்ம வேடத்தோட போய் பாடணும். பெருமானை பாடுகின்ற பொழுது, பெருமானுக்கு பணி செய்கின்ற பொழுது, தொண்டு செய்கின்ற பொழுது அப்படி வேடத்தோட போய் செய்யணும். அதான் ரொம்ப முக்கியம். எல்லாருக்கும் மாதிரி நம்ம அப்படி இருக்கக்கூடாது. இது அதாவது மேற்கொண்ட திருவேட பொடிவுடனே எதிர்கொள்வதற்காக சொல்லுக்கு அரசர்வால் தொண்டர் ஈண்டி எழுந்து திருநாவுக்கரசர் ஒரு வழியில் தொண்டர்கள் கூடி எழுந்து சென்று விளங்கும் திருவீதி பணி செய்யும் தேவரும் அறிதற்கரிய திருவலர் முதலியவற்றை எடுத்து ஏந்திக் கொண்டு இண்டை மாலேசுடைய சடைமுடியனையுடைய பெருமானாருக்கு அன்பராகி அவரை எதிர்கொண்டனர்.
பெருமான் அப்பர் சாமிகளும் திருவீதி பணி செய்திருக்கிறார். ஆலயத்தில் எப்படி பணி செய்யணுமோ அது மாதிரி இதனுடைய திருவீதி அது வரைக்கும் இருக்கு. அது வரைக்கும் பணி செய்யறது கோயிலுக்கு பணி செய்யற மாதிரி தான். வாழ்வாளர் திருவீதி பணி செய்து பணிந்தேத்தி பரவி செல்வார், திருவாரூர்ல சொல்றாரு இல்லையா? அப்போ இறைவனுடைய கோயிலுக்குள்ள மட்டும்தான் பணி செய்வேன், வெளியில செய்யணும். நந்தவனத்துல பணி செய்யணும், திருவீதியிலையும் பணி செய்யணும். அப்பர் சாமிகள் அப்படிதான் செய்திருக்கிறார் இல்லைங்களா? நந்தவனங்கள் எல்லாம் பணிந்து கொண்டு பணி செய்வார். அதே மாதிரி வாழ்வாளர் திருவீதி பணி செய்து பணிந்தேத்தி பரவி செல்வார் அப்படின்னு அது நமக்கு சான்றுகள் இருக்கு. இப்படி அப்படி தொண்டர்கள் எல்லாம் எதிர்வந்து தொண்டர் சைவ திருநெறி நான்கிலும் நின்று தொண்டு செய்ய மடியார்கள். ஆமா, 4 நெறி இருக்குல்ல, சரியை, கிரியை, யோகம், ஞானம் என்று சொல்லக்கூடிய நெறி. 4 நெறியில் நின்னாலும் ஞானம் கிடைக்கும். எடுத்தோன்னே நான் ஞானத்துக்கு தான் போவேன் அப்படின்னு எல்லாம் அடம் முடிக்க கூடாது. சரியை தொண்டு செஞ்சாலும் சரியில் சரியை, சரியில் கிரியை, சரியில் யோகம், சரியில் ஞானம். அதே மாதிரி கிரியில் சரியை, கிரியில் சரியை, கிரியல் கிரியை, கிரியில் யோகம், கிரியில் ஞானம். அதே மாதிரி தான் எல்லாம் 4மே, யோகம் ஞானம் எல்லாத்துலேயுமே. அப்போ எதில் நின்னாலும் ஞானம் கிடைக்கும். அதுதான் நமக்கு பெரியவங்கிட்ட நம்ம பார்க்க. அப்பர் சாமிகள் சரியில் நின்று ஞானம் பெற்றவர். அவர் செய்த தொண்டு தான் சரியை, அடைந்த நிலை ஞானம். ஆனால் என்ன நினச்சிக்கிறாங்க, அவர் சரியில் நின்றவர் அப்படின்னு சொல்லி நினச்சிக்கிறாங்க. அப்படி அல்ல. அப்படின்னா ஞானசம்பந்த பிள்ளையார் பெறாத ஞானமா? அதாவது ஞானத்தின் திருவுருவை நான்மறையின் தனித்துணையை இல்லைங்களா? ஞானத்தின் திருவுருவை நான்மறையின் தனித்துணையை அப்படின்னார் சேக்கிழ பெருமாள். அப்படியெல்லாம் அல்ல, தவறான கூற்று. பெரியவங்களே அப்படி பேசுறாங்க, பேராசிரியர்கள்லாம் அப்படி பேசுறாங்க, அடியேன்னு இருக்கக்கூடிய இடத்துல அப்படி பேசுறாங்க. நான் உடனே மறுப்பு தெரிவித்தேன். சாமி உணர்த்தினார் நமக்கு, இப்படியெல்லாம் பேசுறாங்க. அவர் உட்கார வச்சுட்டே பேசுனேன், அவருக்கு மூச்சியே இல்லை. அதுக்கு நான் என்ன பண்ண முடியும்? அப்பர் சாமிகள் சரியில் நின்னாருன்னு சொல்லிட்டு இவர் பாட்டுக்கு சொல்லிட்டு போயிடுவாரு. அதை 4 பேர் கேட்பான். அவன் வந்து கொஞ்சம் அறகுறையாக தெரிஞ்சவன், ஆமாம் சரியில் தான் இருக்காரு, ஆமாம் அவர் உபகாரம் பண்ணி தானே செய்தார். ஞானசம்பந்த பெருமான் அதிகம் தானே பாடினாரு. அப்போ அவர் சொல்றாரு, மணிவாசக பெருமான் மட்டும்தான் ஞான நிலையில் நின்றவர் அப்படிங்கிறாரு. இது எப்படி நாம அவர் நின்றார் அப்படிங்கிறத நமக்கு ஒன்றும் மாற்றுக்கிறது இல்லை. ஏனைய 3 பேரும் அப்போ அந்த நிலை அடையவே இல்லையா? அப்புறம் சான்றோட அந்த திருவடி அடைஞ்ச பாட்டையெல்லாம் சொல்லி அவரும் இருந்தார். அது கேட்டுட்டு உடனே அவர் எதிர்த்து போயிட்டார். அதை பற்றி நமக்கு கவலை இல்லை. நம்மளுடைய கருத்தை நாம் பதிவு செய்யணுங்கிறது தான் ஒரு கடமைங்க. ஐயா இந்த மாதிரி சொன்னார் அப்படின்னு சொல்லிட்டே நான் அதை சொன்னேன். இது வந்து ஒரு 10 ஆண்டுகளுக்கு முன்னாடிங்க, ஈரோட்டில் சைவ சித்தாந்த சபையில் ஒரு சிறப்பு வகுப்பில் திருப்பனந்தாள் சாமி வந்து கேட்குறாரு. திருப்பனந்தாள் இளைய சன்னிதானம் இப்போ திருவடி அடைஞ்சிட்டாரு. இப்போ பெரிய சன்னிதானம் திருவடி அடைஞ்சிட்டாரு. இளைய சன்னிதானம் ரொம்ப ஞானமுடையவர். அவர் ரயில்வே பணியில் இருந்தவர். அவர் ஆனால் ரொம்ப நல்ல மனிதர். நல்லா போயிருக்கிறார். இருக்கிற பொழுது நல்லா பக்கத்தால் உட்கார வச்சு உணவு கொடுப்பாரு. நீங்கள்லாம் ஈரோட்டிலேருந்து வந்திருக்கிறீங்க, நல்ல சுவையாக சாப்பிட்டு பழக்கம் இருக்கும். எங்கள் சாப்பாடெல்லாம் உங்களுக்கு பிடிக்குமா பிடிக்காத? சாமி இதெல்லாம் நாங்கள் பிரசாதமாக ஏற்றுக்கிறோம், எதாக இருந்தாலும் கொடுங்க அப்படின்னு சொல்லி கூடவே அவர் உட்காந்து சாப்பிடுவார். அந்த மாதிரி நல்ல மனிதர். அவர் வந்து வையாபுரியார்கிட்ட கேட்குறார், இந்த மாதிரி 4வர்களை சொல்லி 4 நெறி சொல்கிறாங்க, சரி கிரி யோக ஞானம் சொல்கிறாங்க, எப்படிங்க அப்படின்னு சொல்லி கேட்கிற பொழுது ஐயா தெளிவாக சொன்னார், 4 பேரும் ஞான நிலையில் நின்றவர்கள் அப்படிங்கிறத 10 ஆண்டுகளுக்கு முன்னாடியே வையாபுரியார் தெளிவுபடுத்தினார். இப்படி தான் நம்ம சிந்திக்கணும், அப்படி சிந்திக்கக்கூடாது என்று சொல்லி. இப்போ சமீபத்தில் கூட நம்ம இப்போ சென்னிப்பையா நூலில் கூட எழுதியிருந்தார். நம்ம இது சமய தமிழில் கூட ஒரு முறை எழுதியிருந்தார். அதனால் பெரியவங்க கிட்ட தான் நம்ம பாடம் கேட்கணும். சும்மா நினச்சவங்கெல்லாம் சொல்கிறாங்கன்ட்டு போய் அப்படி உட்காந்துக்கூடாது. அது அப்படியெல்லாம் கேட்கக்கூடாதுங்க. ஓரளவு பெரியவங்களாக இருக்கணும், நிறைய படிச்சவங்களாக இருக்கணும். ராகவையா மாதிரி, சென்னிப்பையா மாதிரி, அதே மாதிரி வையாபுரியார் மாதிரி இவங்க பேசலையெல்லாம் நாம் தவறு கண்டுபிடிக்க முடியாது இல்லைங்களா? அதனால் அவங்கெல்லாம் உள்ளேருந்து நல்ல ஆழமாக சொல்லுவாங்க. நாம் நல்லா தெரிஞ்சுக்கிறதுக்கு ஒரு வாய்ப்பாக இருக்கும். நினச்சவங்கெல்லாம் பேசுவாங்க, அதெல்லாம் போய் உட்காந்து கேட்கக்கூடாது. அப்படி கேட்டோம்னு வச்சுங்களேன், நமக்கு வந்து நல்ல ஞானம் கிடைக்காது. திரிபு ஞானம்னு பேர். அது ஏதாவது ஒன்று உளருவாங்க, நம்மளும் ஏதாவது ஒன்று கேட்டுக்குவோம், கைதட்டுவோம், கேட்கறதுக்கு சுவையாக இருக்கும். ஆனால் அதை ஆழ்ந்து பார்த்தோம்னா அதில் நிறையா சிக்கல் இருக்கு. பெரியவங்க தான் நமக்கு இல்லைங்களா? பேராசிரியர்கள்லாம் அப்படிலாம் இருந்திருக்கிறாங்க அப்படிங்கிறத நமக்கு ஒரு பெருமை என்று சொல்லி, இப்படி இந்த பாடலுக்கு இன்னும் நிறைய பார்க்கணும். அடுத்த வாரம் ஆரம்பிக்கிற போது இந்த பாடலிருந்து ஆரம்பிக்கலாம். மணி 8 ஆயிடுச்சு இல்லைங்களா? ஆமாம், அடுத்த வாரம் இந்த பாடல் வந்து ஆரம்பிச்சுக்கலாம். 320 ஆரம்பிச்சுக்கலாம், 319 வரைக்கும் பார்க்கணும்.
நானும் நேரமே வரணும்னு தான் முயற்சி பண்ணுறேன். என்னால் முடியல, மன்னிக்கணும் முதல்ல. ஏன்னா நான் உங்களுக்கு முன்னாடி வந்து உட்காரணும், அதுதான் முறைங்க. பல்வேறு பணிகள் எல்லாம் கொஞ்சம் குறைச்சிக்கலான்னு இருக்கிறேன், என்னால் முடிய மாட்டேங்குது. இன்னைக்கு உழவார பணிக்கு போகலைன்னா ஐயா கிட்ட அவ்வளோதான் நான் மாட்டினேன். ஐயா தான் எனக்கு மொதமாக சைவத்துக்கு கொண்டு வந்தது. அதனால போகாமல் இருக்க முடியல நம்மளால. இன்னைக்கு சோழீஸ்வரர் கோயில் உழவார பணி முடிச்சுட்டு வீட்டுக்கு போயிட்டு அப்புறம் அப்படி வர்றதுக்கு கொஞ்சம் காலதாமதம் ஆயிடுச்சு. ஏன்னா 2099 அந்த உழவ திருக்கூட்டத்தில் அடியே இருக்கிற 36 வருஷமா, 36 வருஷம், 37வது வருஷம் இந்த திருக்கூட்டத்துக்கு போய் அதனால் என்னால் போகாமல் இருக்க முடியல. அதனால் கொஞ்சம் காலதாமதம் ஆகிடுது, மன்னிக்கணும். நேரமே வர்றதுக்கு நான் முயற்சி பண்ணுறேன். மற்ற வாரமெல்லாம் கொஞ்சம் காலதாமதம் ஆகாத மாதிரி பார்த்துக்கிறேன். என்ன ஒரு மகிழ்ச்சின்னா அந்த 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 ஒரு குறைய நிவேதி தான் நிறைவு செஞ்சிருது. அதனால் ஒரு மகிழ்ச்சி நமக்கு. இல்லைனாலும் நீங்களாம் இப்படி பாடி பழகிருக்க முடியாதுல்ல. நான் வராததான் உங்களுக்கு எல்லாம் நன்மையாக இருக்குது பாருங்கள். அது கூட ஒரு விதத்தில் உங்களுக்கு நன்மையாக தான் முடியுது. அதனால் சாமியுடைய திருவருள் தானே இருக்கு. நீ அந்த மாதிரிலாம் சுற்றிட்டு திரி, அப்போ தான் இங்கே இருக்கிற தொண்டர்கள்லாம் பதிகமாடி பழகுவாங்க. நீ வந்து ஏதாவது ஒன்று உளறிட்டு போயிட்டே இருக்கிற என்று சொல்லி சாமி நமக்கு நிறைய பணி கொடுத்துருப்பாராட்டுருக்கு. பரவாயில்ல, தொண்டர்கள் எல்லாம் நல்லா பாடுறீங்க, அது ஒரு பெரிய மகிழ்ச்சி நமக்கு. ரெண்டும் வேணுங்க. ஆமாம், இந்த பதிகமும் வேணும், பிராணமும் வேணும். அதுதான் திருக்கூட்டத்துக்கு அழகு. அந்த குறையை நல்லா செய்கிறீங்க, மகிழ்ச்சி. திருச்சிற்றம்பலம். என்றும் இன்பம் பெருகும் இயல்பினால் ஒன்று காதலை துள்ளமும் பொங்கிட மன்றுளார் அடியார் அவர் வான்புகள் நின்றதெங்கும் நிலவி உலகலாம். வான்புகள் வளாது பெய்க மலிவலம் சுரக்க மன்னன் போன்முறை அரசு செய்க குறைவிலாத உயிர்கள் வாழ்க நான்முறை அரங்கல் ஓங்க நற்றவும் வேள்வி மல்க. மேன்மைகள் சைவநீதி விளங்குக உலகமெல்லாம். மேன்மைகள் சைவநீதி விளங்குக உலகமெல்லாம். மேன்மைகள் சைவநீதி விளங்குக உலகமெல்லாம்.